என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்கிற தனது 40 ஆண்டுகால போராட்டத்தில் இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறார் காந்தியவாதி சசி பெருமாள். போராட்டத்தின் போதே அவரது உயிர் பிரிந்திருக்கிறது. 15 வயதில் தொடங்கிய அவரது மது விலக்கு கோரக்கூடிய அந்த போராட்டம் 59வது வயதில் இன்றைக்கு முடிந்திருக்கிறது. செல்போன் கோபுரத்தின் மீது ஏறி 5 மணி நேரமாக தனது போராட்டத்தை நடத்தி வந்த சசி பெருமாள் கீழே இறங்கும்போது உயிரற்ற ஒரு சடலமாகவே இறங்கினார். அவரது மரணத்தில் பல்வேறு சர்ச்சைகள் எழுப்பப்படுகின்றன. அவரது மரணத்துக்கு பின் அவர் நடத்திய மிகப்பெரிய ஒரு போராட்டத்திலும் அந்த போராட்டத்தின் விளைவாக மக்கள் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய மது விலக்கிற்கு ஆதரவான அந்த அலை என்பதும் தமிழகத்தில் ஒரு முக்கியமான விவாத பொருளாக மாறியிருக்கிறது. மது விலக்கு கோரும் அந்த போராட்டத்தில் ஒரு திருப்பு முனையாக சசி பெருமாளின் இந்த மரணம் பார்க்கப்படுகிறது. இந்த மரணத்தின் அடுத்த கட்டம் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டது என்கிற அறிவிப்பில் போய் முடியுமா, அல்லது வழக்கமான ஒரு போராட்டமாக இது கருத்தில் கொள்ளப்படுமா என்று பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. மது குடிப்பதால் லட்சோப லட்சம் உயிர்கள் போயிருக்கலாம். ஆனால் மது வேண்டாம் என்று சொல்லி முதலில் போன உயிராக சசி பெருமாளின் உயிர் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இது குறித்து நாம் இன்றைய அமர்வில் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தைச் சேர்ந்த சிவ இளங்கோ, மதிமுகவைச் சேர்ந்த மலை சத்யா, தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்த வேல்முருகன் மற்றும் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் ஆகியோர் சென்னை அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று திரு கௌதமன், இயக்குனர் கௌதமனும் சென்னை அரங்கத்தில் இணைந்திருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தமீமும் அன்சாரி இணைந்திருக்கிறார். இன்று சசி பெருமாள் போராட்டம் நடத்திய அந்த நிகழ்விடத்தில் இருந்த நபர் என்கிற அடிப்படையிலும் அந்த போராட்டத்தை முன்னெடுத்த பல்வேறு அரசியல் கட்சிகளில் ஒரு அரசியல் கட்சியாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இருந்தது என்கிற அடிப்படையிலும் அவர் நம்மோடு இணைகிறார். அதோடு சசி பெருமாளோடு இணைந்து பல்வேறு போராட்டங்களை, மதுவுக்கு எதிரான போராட்டங்களை நடத்திய சட்டக்கல்லூரி மாணவியும் மதுவிற்கு எதிரான செயல்பாட்டாளருமான நந்தினி மதுரை அரங்கத்திலிருந்து நம்மோடு இணைகிறார். காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரும் சசி பெருமாள் இன்றைக்கு போராட்டம் நடத்திய அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருமான விஜயதாரணி நம்மோடு இணைகிறார். அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் சென்னையிலிருந்து நம்மோடு இணைகிறார். ஒரு நீண்ட நெடிய விவாதத்தில் பல்வேறு தரப்பினரும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இந்த அமர்வில் நாம் இனி விவாதிக்கலாம். திரு சிவலங்கோ, 2 விஷயமா இதை நான் பார்க்கிறேன். ஒன்று, சசி பெருமாளுடைய இந்த மரணம் இன்றைக்கு சாயந்தரம் ஒரு 2:30 மணி ஆக்கில் நிகழ்ந்ததிலிருந்து இப்போது வரை நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள், மதுவிலக்கு கோரிய ஒரு நபருடைய போராட்டம் மரணத்தில் முடிந்திருக்கிறது. அந்த மரணம் தமிழக மக்களால் எப்படி பார்க்கப்படுகிறது, அரசால் எப்படி பார்க்கப்படுகிறது, அடுத்த கட்டமாக இந்த மரணம் சொல்லக்கூடிய செய்தி என்ன, அவர் வலியுறுத்திய மதுவிலக்கு எந்த நிலையில் இருக்கிறதுங்கிறது தான். முதலில் இந்த மரணம் நிகழ்ந்திருக்கக்கூடிய விதம், இது மக்களால் பார்க்கப்படக்கூடிய விதம், அரசு இதை கையாண்ட விதம், இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? சசி பெருமாள் அங்க மார்த்தாண்டத்துல ஒரு கடையை மூடுவதற்காக ஏற்கனவே அரசாங்கம் உறுதியளித்ததன் அடிப்படையில் அந்த உறுதியை அவங்க தவற விட்டதன் அடிப்படையில் இன்னைக்கு போராட்டத்துக்கு போறாரு. போராட்டத்துக்கு போகும்போது முன்னாடியே தெரியும், அறிவித்துட்டு தான் அங்க போறாங்க. அப்போ காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்திருந்திருக்கலாம், முன்னாடியே ஏற விடாமல் தடுத்து இருந்திருக்கலாம். எல்லாத்தையும் அவர் அறிவிச்சுட்டு தான் போறாரு. அப்போ காவல்துறையின் மெத்தன போக்கள் முதல் விஷயம். 2வது, அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கல. ஏற்கனவே 2013 ஒரு உண்ணாவிரதம் இருக்கும்போது உடனடியாக மதுவிலக்கு கொண்டு வாங்கன்னு அவர் சொல்லல, படிப்படியாக கொண்டு வருங்கள், அதற்கு முன் இந்த விஷயங்கள்லாம் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் உண்ணாவிரதம் 35 நாள் இருந்தார். அப்போ இந்த சூழலில் இருக்கும்போது அரசாங்கம் எந்த வகையிலையும் அவருடைய போராட்டத்துக்கு செவி சாய்க்கவில்லை. மயிலாப்பூர்ல 35 நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கும்போது அரசாங்க தரப்பில் இருந்து பேச்சுவார்த்தைக்கு எந்த அமைச்சர்களோ அதிகாரிகளோ வரவில்லை. இப்போ அவர் யாரோ ஒருத்தர் செஞ்சுட்டு போறாரு அப்படிங்கிற ஒரு மக்கள் நலனில் அக்கறை இல்லாத அரசாங்கம் தான் செயல்பட்டு. இன்னைக்கு கூட இங்க நடந்ததுல நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு. இன்னைக்கு அவர் தற்கொலை செய்யப்பட்டிருக்கிறதாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதாக ஒரு தகவல். அவர் எங்களுக்கு தெரியும், நாங்கள் அவர் கூட போராடி இருக்கிறதுனால அவருடைய உடம்பு நல்ல திடகாத்திரமான உடம்பு.
ஆனால் இங்க இதுல மரணம் வந்திருக்கிறதுல வந்து இதுல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது உண்மை இன்னும் இனிமேல் தான் வெளியே வரணும். கண்டிப்பா இது வந்து தற்கொலை கிடையாது, அவர் வந்து வேற வகையில என்ன நடந்திருக்குங்கிறது தெரியல அப்படிங்கறத இது வரைக்குமான முதல் கட்ட விசாரணை தெரியுது. இப்ப இவங்க வந்து இன்னைக்கு மாலை வந்து அவருடைய பையனுக்கு போன் பண்ணி கேட்டுக்கிறாங்க அங்க இருந்து மருத்துவத்துல இருந்து, இல்ல நாங்க வந்துட்டோம், வந்தன பிறகு நீங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்ப போயிட்டு இருக்காங்க. அவர் சொன்னது என்னன்னாக்கா, சசிபரனுடைய பையன், என்னுடைய அப்பா வந்து என்னுடைய லட்சியம் வந்து தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்று, அதுக்காக தான் அவர் உயிரை விட்டிருக்கிறார். இனியும் இந்த அரசாங்கம் செய்தி சாய்க்க இல்லை என்றால் இந்த மரணத்தில், அதாவது நாளைக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் நடந்த பிறகு அரசாங்கம் ஏதாவது அறிவிப்பு கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டத்திலிருந்து உடலை வாங்க மறுக்க போறோம். அதாவது மதுவிலக்கு நீங்க வந்து 6 மாதத்திலேயோ இல்ல ஒரு 3 மாதத்திலேயோ அறிவிப்பு வெளியாக வேண்டும். அது எந்த வகையில் அறிவிப்பு வெளியாகணும், இந்த அறிவிப்பு கொடுத்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து அதை உடலை வாங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார். இல்ல, இந்த சர்ச்சை அவரோட மரணத்தின் மீது, அந்த சம்பவம் நடந்த அந்த 5 மணி நேர எபிசோடு மீது பல கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. மதிமுக பொதுச்செயலர் வைகோவும் இது ஒரு திட்டமிட்ட படுகொலையாக இருக்கலாம் அப்படிங்கிற லெவல்ல அதை வந்து பேசியிருக்கிறார். போராட்டம் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ரொம்ப சாதாரணமாக கையாண்டதன் விளைவு ஒரு உயிர் அங்கு போயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல மற்றொரு புறத்தில் சற்று அதீதமாகவே இந்த போராட்டம் சென்று விட்டது, காவல்துறையால் கூட இதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போனதனால நடந்த ஒரு விபத்தாக அதை பார்க்கலாமா? இல்லை, இந்த போராட்டம் பொறுத்தவரையும் இது எதிர்பார்க்காமல் நடைபெற்ற போராட்டம் இல்லை, ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட போராட்டம். ஏறக்குறைய 1000 நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சரியாக ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற உண்ணாவிரதத்தில் கூட 2 நாள் நடைபெற்ற உண்ணாவிரதத்தின் இறுதியில் வருவாய் அலுவலர்கள் வந்து 10 நாளில் அந்த மதுக்கடையை நாங்கள் மூடுகிறோம், ஓனமாமலையில் இருக்கின்ற அந்த சந்திப்பில் இருக்கின்ற மதுக்கடையை நாங்கள் மூடுகிறோம் என்று உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள், வாய்மொழி உத்தரவாதம். அதை அமல்படுத்தாத காரணத்தினால்தான் தீக்குளிக்கின்ற போராட்டத்தை அறிவிக்கிறோம் என்று அனைத்து கட்சிகளும் இணைந்துதான் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. சரியாக 7:30 மணிக்கு ஐயா சசிபெருமாள் அவர்கள் அந்த உயர் கோபுரத்தில் ஏறி ஏறக்கூடிய 200 அடிக்கு மேல் அவர் மேல் சென்றிருக்கிறார். 5 மணி நேரம் போராடி இருக்கிறார். 5 மணி நேரம் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு போராளியை எப்படி மீட்க வேண்டும் என்ற குறைந்தபட்ச அடிப்படை ஞானம் கூட இல்லாமல் கையாண்டிருக்கிறது அங்கு இருக்கின்ற காவல்துறையும் அங்கு இருக்கின்ற வருவாய் அலுவலர்களும் தான். மாறாக கேலியும் கிண்டலும் செய்திருக்கிறார்கள். சசிபெருமாளுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள். யார் அவனை மேலே ஏற சொன்னது, அவனை கீழே இறங்கட்டும் அப்படின்னு. பெண்கள்லாம் கதறி காவல்துறையுடைய கால்கள் விழுந்திருக்கிறார்கள். ஐயா அவங்களை காப்பாத்துங்க, ரொம்ப நேரமா மேலே நிற்கிறார், காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சும் போது நாங்களா மேலே ஏற்ற சொன்னோம். அப்போ அங்க இருக்கிற ஒரு பொறுப்பட்ட அதிகாரி சொல்லி இருக்கிறாரு, இன்னைக்கு மதுக்கடை மூட சொல்லுவீங்க, நாளைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூட சொல்லுவீங்களா? இதை நாங்க மூடனோம்னா நீங்க அடுத்து அதுதான் மூட. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கும் ஒரு மதுக்கடைக்கும் கூட வித்தியாசம் தெரியாமல் பொறுப்பட்ட முறையில் அந்த காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள். அதற்கு மேலாக இதற்கு தகவல் பரிமாற்றங்கள், ஒரு தகவல் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கின்ற அரசாகத்தான் இந்த அரசு இருக்கிறது. இந்த அரசு எளிதில் யாரும் சந்திக்க முடியாது. ஆணை பிறப்பிக்க வேண்டியவர்கள் ஆணை சரியான முறையில் ஆணை பிறப்பிக்க முடியாத காரணத்தினால்தான் ஏறக்குறைய 5-7 மணி நேரம் அந்த போராட்டத்துடைய பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. ஒரு டிரான்ஸ்பரன்சி என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு இல்லாத காரணத்தினால், வெளிப்படைத்தன்மை இல்லாத காரணத்தினால், இந்த அரசோட பொறுப்பற்ற தன்மையால் ஐயா சசிபெருமாள் அவர்கள் இந்த அரசால் தான் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த அரசுடைய கோமா நிலையை தான் இது காட்டுகிறது. அரசு இந்த நிகழ்வுக்கு காரணம், அரசுன்னா அந்த அரசு இயந்திரம் அங்க செயல்படுத்திய அதிகாரிகள் முதல் கட்ட பொறுப்பாக மாறி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. போராட்டங்கள் இதுக்கு முன்னாடி பல போராட்டங்களை சசிபெருமாள் மொபைல் டவர்ல ஏறி இருக்காரு, தீக்குளிக்க முயற்சி செய்திருக்கிறார். அப்போதெல்லாம் காப்பாற்றியிருந்த காவல்துறையும் நிர்வாகமும் இப்போது தவற விட்டிருப்பதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை தனக்கானதாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. அப்படிங்கும் போது ஒட்டுமொத்த பொறுப்பையும் காவல்துறை மீது சுமத்தலாமா? இல்லை, ஒட்டுமொத்த இப்போ நீங்களே குறிப்பிட்டீங்க, பல இடங்களில் இந்த போராட்டத்தை அவர் முன்னெடுத்த போது உடனே சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அல்லது வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவரை சுமூகமான முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அல்லது கைது செய்யப்பட்டு மாலை விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே திட்டமிடப்பட்டு பதாகைகள் அடிச்சிக்கப்பட்டு துண்டறிக்கைகள் அனுப்பப்பட்டு அங்கே வந்து தீக்குளிக்கும் போராட்டம் என்கிற அளவுக்கு அறிவிக்கிறார்கள். இதை குறித்து ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் வருகின்ற போது 31ஆம் தேதிக்குள் அந்த கடையை நாங்கள் மூடிவிடுகிறோம் என்கிற ஒப்புதலை உயர்நீதிமன்றத்திலேயே தந்ததாகவும் ஒரு செய்தி இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு செய்தி அவர் நிறைவேறாத பட்சத்தில் அந்த கடைசி தேதியை நெருங்கின்ற போது மதிப்பிற்குரிய சசிபெருமாள் காந்திவதி அவர்கள் இப்படி ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள். ஆக இந்த போராட்டத்தை நடத்தி அந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகத்தினுடைய ஒரு நடவடிக்கை இல்லாமல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரோ மாவட்ட ஆட்சித்தலைவரோ மாவட்டத்துடைய வருவாய் அலுவலரோ அந்த பகுதியுடைய கோட்டாட்சியர் அவர்களோ இவர்கள் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒரு போராட்டம், தயவு செய்து வேண்டாம், நாங்கள் அதை அப்புறப்படுத்துகிறோம் என்கிற உறுதிமொழி தந்து அவர் பேச்சுவார்த்தையின் மூலமாக அழைத்து சென்றிருக்கலாம். இது மற்ற இடங்களில் தொடர்ந்து அவர் நடத்தி வருகின்ற ஒரு தீவிரமாக கடந்த 10 ஆண்டுகளமாக அவர்கள் நடத்தி வருகின்ற இந்த போராட்டத்தில் இதுபோன்றுதான் பல மாவட்டங்களிலுடைய மாவட்டத்துறை அதிகாரிகள் அதை கையாண்டிருக்கிறார்கள். சென்னை மாநகரத்துடைய காவல்துறை அப்படிதான் கையாண்டிருக்கிறது. ஆனால் இந்த
பிரச்சனையை பொறுத்தவரையில் முழுக்க முழுக்க இவரை அலட்சியப்படுத்தியிருக்கிறார்கள், இவர்களை அவமானப்படுத்தியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர் அங்கு சென்று முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது உங்கள் தொலைக்காட்சியில கூட நாம் பல தொலைக்காட்சியில பார்த்தோம். ஆனால் அவர் உடலை இறக்கின்ற போது நம்முடைய புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் நேரடியாக அதை காட்டுகின்ற போது பார்க்கும்போது அவர் ரத்தம் வாயிலிருந்து கக்கப்பட்டு மேலே சட்டம் முழுவதும் நனைந்திருக்கிறது. கயிறை கட்டி ஒரு மனிதனை இந்த இத்தனை ஆண்டு கால விஞ்ஞான உலகத்தில் விஞ்ஞானத்திற்கே மிகப்பெரிய முன்னோடியாக திகழ்ந்த உலக அளவில் போற்றப்பட்ட அப்துல் கலாமுக்கான இறுதி மரியாதை செலுத்திவிட்டு தான் இந்த போராட்டத்தில் அவர் கலந்து கொள்ள பங்கெடுத்திருக்கிறார், அந்த பகுதி மக்களுடைய விருப்பத்துக்கு இணங்க, வேண்டுகோளுக்கு இணங்க. ஆனால் அப்படிப்பட்ட விஞ்ஞான உலகத்தில் தீயணைப்புத்துறை அந்த 120 அடி கோபுரத்தை எட்டுவதற்கான எந்த நவீன கருவிகளும் இல்லையா? இன்னைக்கு எத்தனை பெல்ட் இருக்கு. நீ விமானத்துல இருந்து ஹெலிபாட்ல இருந்து கடல்ல தப்பி உன்னை காப்பாற்றுறதுக்கு பெல்ட்டை போட்டு எந்தவித சிதறம் இல்லாமல் நெஞ்ச அழுத்தமுள்ள உடலுக்கு ஒரு பாதிப்பு இல்லாமல் அப்படியே கொண்டு வந்து இறக்கிற வாய்ப்பு அதையும் அந்த நிர்வாகம் செய்ய தவறி இருக்குது. இல்ல திரு மனுஷபுத்திரன், இது போன்று ரொம்ப சீரியஸாக இதை கையாள மறுத்ததன் விளைவு இல்ல அலட்சியப்படுத்தின விளைவு அந்த உயிர் போயிருக்கிறது. சின்ன கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலா அதை அணுகி இருந்தால் அவரை காப்பாற்றி இருக்க முடியும். ஏற்கனவே அவர் நடத்திய ஒரு போராட்டத்தின் ஒரு போராட்டமாக இது மாறி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சீரியஸ்னஸ் அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு வராமல் போயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல முந்தைய போராட்டங்கள் அவர் எடுத்த நிலைப்பாட்டில் அடிப்படையில் அவங்க அந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்ல இதுல முதல் விஷயம் என்பது சசி பெருமாள் அவர்களை இத்தகைய ஒரு போராட்டத்தை, தன்னுடைய உயிருக்கே ஆபத்தான ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு எது தூண்டுகிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்று கேட்டால் சசி பெருமாள் போன்றவர்கள் தனிநபர்கள் அல்ல, அவர்கள் குடிமை சமூகத்தினுடைய பிரதிநிதிகள், சிவில் சமூகத்தினுடைய பிரதிநிதிகள். அவர் ஒரு தனி மனிதராக நின்று போராடுகிறார் என்று சொன்னால் அவருக்கு பின்னால் லட்சக்கணக்கான குடும்பங்களினுடைய வாழ்க்கை, லட்சக்கணக்கான தமிழர்களுடைய வாழ்க்கை சார்ந்த உணர்வுகளைத்தான் அவர் பிரதிபலிக்கிறார். அப்படி இருக்கிற போது ஒரு அரசு அவரிடம் கௌரவமாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். ஒரு அரசியல் தலைவரிடம் நடத்துவது போல அல்லது ஒரு எதிர் அமைப்பிடம் நடத்துவது போல சசி பெருமாள் நடத்திருக்க வேண்டும். அதற்கு எல்லா விதமான தகுதியும் உடைய ஒரு நபர் சசி பெருமாள். அவர் ஒரு தனி மனிதர் அல்ல, அல்லது பைத்தியகாரத்தனமான செயல்களில் ஈடுபடக்கூடியவர் அல்ல. நான் வேறொரு சம்பவத்தை நினைவூட்ட விரும்புகிறேன். அந்த 7 பேருடைய மரண தண்டனைக்கு எதிராக அவர்கள் தூக்கில் போட்டு விடுகிறார்கள் என்கிற நிலை வருகிற போது செங்கொடை என்கிற அந்த சகோதரி தன்னைத்தானே எரித்துக் கொண்ட போதுதான் உடனே அரசினுடைய அல்லது அமைப்புகளினுடைய நீதிமன்றத்தினுடைய மனசாட்சியின் கதவுகள் தட்டப்படுகின்றன. அப்போதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்ச்சி ஏற்படுகிறது. அதுவரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இரும்பு போன்ற ஒரு நிலைதான் அதிகார அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இருந்தன. அப்படி இருக்கிற போது சசி பெருமாள் இப்போது மட்டும்தான் போராடுகிறாரா? 35 நாட்களுக்கு மேலாக உண்ணாவிரதம் இருந்தார். ஆனால் என்ன விதமான பேச்சுவார்த்தை அவரிடம் நடத்தப்பட்டது? எவ்வளவு அலட்சியமாக நடத்தப்பட்டார்? அந்த அரசு அது ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை, அவரது கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஒரு புறத்தில் இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ளலாம். மறுபுறத்துல ஒரு ஒப்பீடு இருக்கு. அண்ணா ஹசாரே அப்படிங்கிற நபர் ஊழலுக்கு எதிரான ஒரு இயக்கத்தை நடக்கும்போது லட்சக்கணக்கான மக்கள் திரள்கிறார்கள், அரசியல் கட்சிகள் அரசியல் வேறுபாடுகள் இன்றி அவர் பின்னாடி நிக்கிறாங்க. ஆனா தமிழகத்துல அவர் இப்ப மட்டும் நடத்தல, கடந்த 40 ஆண்டுகளாக இந்த போராட்டத்தை நடத்துறாரு. கடந்த 10 ஆண்டுகளாக தீவிரமா நடத்துறாரு. அவர் பின்பு அரசியல் கட்சிகளோ வேறு அமைப்புகளோ அணிதிரளாமல் அவருக்கான கரத்தை வலுப்படுத்தாமல் போனதும் இந்த அரசு அதிகாரிகள் அவரை அலட்சியமாக பார்த்ததனுடைய விளைவாக இருக்கலாமா? அதில் முதல் பொறுப்பு யாருடையது என்று பார்க்க வேண்டும். முதல் பொறுப்பை நான் ஒத்துக்கிட்டேன். அரசு அவரை அலட்சியமாக கையாண்டது, அரசு கையாண்டது சரி. அது மட்டுமல்ல, என்னுடைய கேள்வி, நீங்க ஒரு பவர்ஃபுல்லான நபர் அப்படிங்கும்போது உங்களுடைய எமோஷன்ஸ் வெளியே தெரியாது. ஒரு அரசு அதிகாரி வருகிறார் என்றால் பார்க்கக்கூடிய 100 போராட்டங்கள் இது 1வது போராட்டம் அப்படின்னு பார்க்கிற நிகழ்வு என்ன வருதுன்னா அவருக்கு போதுமான பலம் களத்தில் இல்லைங்கிறது. அந்த பலத்தை அளிக்க இன்றைக்கு அவருக்கு ஆதரவு சொல்லக்கூடிய அமைப்புகள் தவறிவிட்டன. ஒரு விஷயம் நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. சசி பெருமாள் அவர்களுடைய போராட்டம் என்பது யாருக்கும் தெரியாமல் நடந்த ஒரு போராட்டம் அல்ல. உங்களுடைய தொலைக்காட்சி உட்பட அத்தனை தொலைக்காட்சிகளும் அவருடைய போராட்டத்தை நேரடியாக ஒளிபரப்பின. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களும் அதை பற்றி பேசின. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அது தெரியும். அப்படி என்று சொன்னால் இவர்கள் பெருந்திரளாக மக்கள் கூடினால் மட்டும்தான் அதற்கு குரல் கொடுப்பார்களா? அப்படி பார்த்தால் அண்ணா ஹசாரேவுடைய போராட்டத்திற்கே என்ன நடந்தது? லோக்பால் அவர்கள் கொண்டு வருகிறேன் என்று சொன்னார்கள், கடைசியில் என்ன நடந்தது? விஷயம் அதுவல்ல. அரசிற்கு ஒரு முதல் பொறுப்பு இருக்கிறது. குறைந்தபட்சம் ஒரு போராட்டத்திற்கு கொடுக்க வேண்டிய குறைந்தபட்ச மரியாதையை கூட அவர்கள் கொடுக்கவில்லை. வலுக்கட்டாயமாக காவலர்களை வைத்துக் கொண்டு போய் இந்த 35 நாள் உண்ணாவிரதம் இருந்த அந்த முதியவரை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்கிறார்கள். அவரை நிர்பந்தித்து அவருடைய உண்ணாவிரதத்தை முடிக்க வைக்கிறார்கள். ஆக இன்னொன்று பார்த்தீர்கள், சசி பெருமாள் என்பவர் உடனடியாக இன்றைக்கே எல்லா கடைகளையும் மூடுங்கள் என்று அன்றைக்கு அவர் சொல்லவே இல்லை. படிப்படியாக கோரிக்கை என்பது, அதாவது இந்த மதுவிலக்கு கோருகிறவர்களிலேயே சசி பெருமாள் தான் ரொம்ப ரொம்ப லாஜிக்காக பேசினார். தெளிவான ஒரு நிலைப்பாடு. அதுல முக்கியமா பாருங்க, நீங்க பள்ளிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய இது கடைகள் எடுத்துருங்க. அதே போல பாத்தீங்கன்னா புது கடைகளை திறக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா நேரத்தை பாருங்க. பிராக்டிகலா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு போராட்டத்தை தான் அவர் முன் வச்சாரு. அவரையே இவ்வளவு மோசமாக இந்த அரசு நடத்தியது என்று சொன்னால் உண்மையிலேயே இது மக்களுக்கு எதிராக செய்யப்பட்ட
ஒரு துரோகம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தமீம் அன்சாரி, நீங்க சம்பவ இடத்துல இருந்தீங்க. அந்த போராட்டம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டுகள் 1000 நாட்களை கடந்திருக்கு அப்படின்னு நம்மிடம் தகவல் இருக்கு. அப்படி ஒரு போராட்ட களத்தில் இன்றைக்கு சசி பெருமாள் ஏன் வரவழைக்கப்பட்டார்? என்ன நடந்தது? இன்று சம்பவம் நடைபெற்ற அந்த இடத்திலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நான் இருந்தேன். செய்தி கேள்விப்பட்டதும் உடனடியாக நான் அந்த மருத்துவமனைக்கு சென்று பார்த்தேன். காவலர்கள் அங்கே யாரையும் அனுமதிக்கவில்லை. அங்கு பதற்றம் கூடிய உடனே அவருடைய பிணத்தை எடுத்துக்கொண்டு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய அந்த அரசு மருத்துவக் கல்லூரியை நோக்கி அவர்கள் காவலர்கள் எடுத்து சென்று விட்டார்கள். அங்கு நானும் தோழர் வைகோ அவர்களும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நூர் முகமது அவர்களும் அங்கு சென்றோம். இன்னும் பல கட்சியை சேர்ந்த நண்பர்கள் வருகை தந்தார்கள். அங்கு சம்பவத்தை நேரில் பார்த்த பல சகோதரர்களிடம் விளக்கினார்கள். என்னவென்று சொன்னால், ஏற்கனவே அந்த உண்ணாநிலை கடை என்ற அந்த கிராமத்தில் அந்த டாஸ்மாக் கடையினால் தேவாலயங்களுக்கு வந்து போகக்கூடிய மக்கள், கோவிலுக்கு வந்து போகக்கூடிய மக்கள், அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு வந்து போகக்கூடிய மாணவ மாணவிகள் தொடர்ந்து பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருந்தார்கள். அதனால் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி கடைசியாக மதுரை ஹைகோர்ட்டில் அந்த டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என்ற உத்தரவையும் பெற்றிருக்கிறார்கள். அதன் பின்னரும் அதிகாரிகள் இதை அப்புறப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை என்று தெரிந்த பிறகுதான் ஐயா சசி பெருமாள் அவர்கள் இதில் தலையிடுகிறார்கள். இன்று காலை அவர் பகிரங்கமாக போராட்டத்தை அறிவித்துவிட்டு டவரில் ஏறுகிறார். டவரில் ஏறுவதை காவல்துறை வேடிக்கை பார்த்திருக்கிறது. இன்னும் சில அதிகாரிகள் அங்கு இருக்கக்கூடியவர்கள் அவரை பார்த்து கேலி கிண்டல் செய்திருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், நீ ஒரு ஆள் போராடுறதுனால வந்து கடையை பூட்டிடுவாங்களா, இன்னைக்கு டாஸ்மாக் கடையை பூட்ட சொல்லுவேன், அடுத்து ஒவ்வொன்றா பூட்ட சொல்லுவேன் அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. அவர் எதை பற்றியுமே கவலைப்படவில்லை. அந்த வயதான பெரியவர் ஒரு இளைஞருக்கே உரிய ஆர்வத்தோடு அந்த டவருடைய உச்சிக்கு சென்றிருக்கிறார். அதை அனைத்து தொலைக்காட்சிகளும் காட்டியிருக்கின்றன, பத்திரிகைகள் காட்டியிருக்கின்றன. இந்த நிலையிலே உச்சிக்கு சென்று 5 மணி நேரமாக அந்த கொடும் வெயிலிலே தனது போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்த சசி பெருமாள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அரசு தரப்பில் யாரும் முன்வரவில்லை. காவல்துறை அதிகாரிகள் அதில் ஆர்வம் காட்டவில்லை, வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆர்வம் காட்டவில்லை. செத்தால் சாகட்டும் என்ற மனநிலையில் தான் அங்கே அதிகாரிகள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். 5 மணி நேரத்துக்கு பிறகுதான் அவர் அங்கே மயக்கம் போட்டு தடுமாறி விழுந்திருக்கிறார். தடுமாறி விழுந்தவர் அவர் உடலில் இந்த கட்டியிருந்த கயிறு அவரை தாங்கி பிடித்திருக்கிறது. விழுந்த உடனேயே அங்கே இருக்கக்கூடிய கம்பிகளுக்குள் சிக்கி அவர் படுகாயப்பட்டிருக்கிறார். அதன் பிறகுதான் காவல்துறை மிக தாமதமாக அவரை மீட்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறது. கூடுதலான ஒரு வேதனை என்னவென்று சொன்னால், காவல் நிலையம் அங்கிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது, தீயணைப்பு நிலையம் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. ஆனால் 1 மணி நேரத்துக்கு கழித்து தான் தீயணைப்புத்துறை வீரர்கள் அங்கு வந்து அந்த உடலை மீட்டதாக அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த சம்பவம் நடந்தவுடன் பொதுமக்கள் கொந்தளித்து அங்கே போராட்டம் நடத்துகிறார்கள். அவர்கள் மீது காவல்துறை அங்கே நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஒரு வழியாக நிலைமையை கையாள வேண்டும் என்பதற்காக யாரையும் அனுமதிக்காத வகையில் ஒரு கெடுபடியை மருத்துவமனையில் கட்டினார்கள். நானும் தொடர் வைகோ அவர்களும் ஐயா சசி பெருமாள் அவருடைய உடலை பார்த்தோம். ரத்தம் கசிந்து கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம். அவருடைய வயிற்றுக்கும் நெஞ்சுக்கும் இடையிலே இருந்த அந்த பகுதி படுகாயப்படுத்தப்பட்டிருந்தது, முகத்திலே காயங்கள் இருந்தன. அதையெல்லாம் பார்த்த பொழுது அந்த இடத்தில் நாங்கள் எல்லோருமே உணர்ச்சி வசப்பட்டு போய்விட்டோம். இவர் செத்தால் போதும் என்ற அடிப்படையிலே அதிகாரிகள் நடந்திருக்கிறார்கள். இது தற்கொலை என்று சிலர் சொல்கிறார்கள். தற்கொலை என்பதெல்லாம் அல்ல, முழுக்க முழுக்க உணர்வுபூர்வமாக அவர் நடத்திய அந்த போராட்டத்திலே மயக்கம் ஏற்பட்டு அவர் அங்கே விழுந்து தன்னை தானே இந்த போர்க்களத்திலே மாய்த்திருக்கிறார். இவருடைய உயிர் போவதற்கு சம்பவ இடத்தில் இருந்த அதிகாரிகள் தான் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும். நான் மீண்டும் உங்களிடம் வரேன் தமீம் அன்சாரி. அடுத்தாக திரு திருமாவளவன் நம்மளோட இருக்கிறார். திரு திருமாவளவன், மதுவிலக்கு தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைத்து இயக்கங்கள் நடத்தக்கூடிய அமைப்புகளில் உங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்படி ஒரு சூழலில் உங்க சமீபத்த மாநாடுகளில் தீர்மானம் எல்லாம் போட்டிருக்கீங்க. சசி பெருமாள் அவர்களது மறைவு என்பது இந்த போராட்டத்தில் திருப்பு முனை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலில் அது எத்தகைய திருப்பு முனையாக நீங்க பாக்குறீங்க? சசி பெருமாள் அவர்களுடைய இந்த களப்பலி எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, தாங்கிக் கொள்ள முடியவில்லை, சகித்து கொள்ள முடியவில்லை. இதற்கு முழு பொறுப்பு தமிழக அரசு தான். கிட்டத்தட்ட 1000 நாட்கள் தொடர்ந்து ஒரு கடையை அகற்றுவதற்கு போராடி வந்திருக்கிறார்கள். உயர் நீதிமன்றத்திலேயே அதற்கான ஆணையை பெற்றிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட அதை அகற்றுவதற்கு அதிகாரிகளால் இயலவில்லை, தமிழக அரசால் இயலவில்லை என்கிற போது வேறு எந்த வகையான போராட்டத்தை நாம் எடுக்க முடியும்? தொடர்ந்து அறவழியிலே போராடி மிகப்பெரிய அளவிலே உண்ணாநிலை அறப்போராட்டங்கள் எல்லாம் நடத்தி ஒரு சலிப்பு தட்டிய பிறகுதான் வேறு வழியில்லை அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு என்ற நிலையில்
சசி பெருமாள் செல்போன் டவரிலே ஏறியிருக்கிறார். இந்த போராட்ட உத்தியில் நமக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் கூட இன்றைக்கு அவர் எவ்வளவு தூரம் அந்த கொள்கையிலே பிடிப்பாக இருந்திருக்கிறார், உறுதியாக இருந்திருக்கிறார் என்பது வெளிப்பட்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தமிழக அரசு தன்னுடைய பிடிவாதத்தை தளர்த்தி கொள்ள வேண்டும். உடனடியாக அந்த கடையை அப்புறப்படுத்த வேண்டும். அத்துடன் 3 நாட்களாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அனைத்து அரசு மதுபான கடைகளையும் மூடி அவருக்கு வீர வணக்கத்தை அல்லது மரியாதையை தமிழக அரசு செலுத்த வேண்டும். தமிழகத்தில் இன்றைக்கு ஒரே ஒரு கட்சியை தவிர, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற ஆளுங்கட்சியை தவிர எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட மதுக்கடைகளை மூட வேண்டும், மதுவிலக்கு கொள்கையை அமுல்படுத்த வேண்டும் என்ற நிலைக்கு வந்துவிட்டன. ஆக இதன் பிறகும் தமிழக அரசு இதில் மெத்தனம் காட்டுவது, அலட்சியப்படுத்துவது எந்த வகையிலும் நியாயமில்லை. சசி பெருமாள் அவர்களின் உயிரிழப்புக்கு பிறகாவது, அவருடைய உயிர் கொடைக்கு பிறகாவது, அந்த தியாகத்திற்கு பிறகாவது தமிழக அரசு இந்த மதுவிலக்கு கொள்கையை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு முன்வர வேண்டும். படிப்படியாகவாவது இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒட்டுமொத்தமாக மதுக்கடைகளை மூட வேண்டும். அதுதான் சசி பெருமாள் அவர்களுக்கு நாம் செலுத்துகிற உண்மையான அஞ்சலியாக இருக்க முடியும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மீண்டும் உங்களிடம் விஜயதாரணி, இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர்களில் அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக நீங்களும் இருந்திருக்கிறீங்க. இன்றைய நிகழ்வு எப்படி அமைந்தது? எந்த இடத்தில் இந்த தவறு நிகழ்ந்திருக்கிறது? எந்த தவறின் காரணமாக இந்த உயிர் பிரிந்திருக்கிறது? இல்லை, இந்த உண்ணாமலை கடை பேரூராட்சி என்பது எனது விளவங்கோடு தொகுதிக்குட்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்னோட தொகுதிக்குட்பட்ட இந்த இடத்தில் 1000 நாட்களுக்கு முன்பு இந்த போராட்டத்தை துண்டு பிரசுரங்கள் மூலமாக புத்தக வடிவத்திலும் மக்களிடம் விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் நான் தான் தொடங்கி வைத்தேன். பிற கட்சிகளும் எங்களோடு இணைந்தார்கள். காங்கிரஸ் கட்சியோடு பிற அனைத்து கட்சிகளும் இணைந்தார்கள். ஆளுங்கட்சியை தவிர அனைத்து கட்சிகளும் எங்களோடு இணைந்து இன்றைக்கு பல கட்ட போராட்டங்களை இந்த 1000 நாட்களில் நாங்கள் நடத்தி இருக்கிறோம். அறவழியில் இந்த போராட்டம் உண்ணாவிரத போராட்டமாக, ஆர்ப்பாட்டங்களாக, அதே போல நடைப்பயண போராட்டம் என்று பல்வேறு கோணங்களில் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி மிகவும் சிரமத்திற்கு தள்ளப்பட்டு பின்னர் உயர்நீதிமன்றத்திற்கும் சென்று இதற்குண்டான தீர்ப்பாணைகளை பெற்று இதை மூட வேண்டும் என்று நாங்கள் முழுமையாக எடுத்த முயற்சியில் இந்த மாற்றி அமைக்க இடம் நாங்கள் தேடுகிறோம் என்று அரசாங்கம் எங்களுக்கு உறுதியளித்தது. அதன் பின்னர் இதை மூடவில்லை என்று தொடர்ந்து நாங்கள் அதற்குண்டான போராட்டங்களை போன மாதங்களில் தொடர்ந்து எடுத்து வந்தோம். இந்த மாதம் இந்த போராட்டத்திற்கான நோட்டீஸும் கொடுக்கப்பட்டது. இதில் தீக்குளிப்பு போராட்டம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அரசாங்கத்திற்கு நன்றாக தெரியும், காவல்துறைக்கும் தெரியும். இந்த போராட்டத்தில் உரிய பாதுகாப்பு வழங்கி இதை முறையே நடத்த வேண்டும். இந்த கடையை மூடுவதற்கான அந்த அவகாசத்தை டிஎம் டாஸ்மாக் உருவாக்கி இருக்க வேண்டும். ஆனால் மாவட்ட ஆட்சியரும் இதற்கு உறுதியளித்தார். இதே போல என்னுடைய தொகுதிக்குட்பட்ட மலையடி பகுதியில் சமுதாய பற்று என்ற இடத்திலும் ஒரு மதுக்கடையை அகற்றுவதற்கு ஹைகோர்ட் ஆர்டர் வாங்கி மதுரை பெஞ்சில் இதை நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்து அந்த இடத்தில் பெரிய கலவரம் எல்லாம் நடந்தது. பெண்கள் எல்லாம் அடித்து உதைக்கப்பட்டு லத்தி சார்ஜ் செய்யப்பட்டு காவலில் எடுக்கப்பட்டார்கள். யூனியன் சேர்மன் வீடு உடைக்கப்பட்டது. இப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் நாங்கள் தாங்கிக் கொண்டு மதுக்கடைகளை அடைக்க வேண்டும் என்று என்னுடைய தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் மக்கள் எதிர்ப்பு இருக்கக்கூடிய அனைத்து இடங்களும் நானும் சேர்ந்து போராடி வருகிறேன். ஆனால் இன்றைக்கு நடந்த சம்பவம் என்பது மிகவும் துயரத்துக்கு உள்ள ஒரு சம்பவம். குறிப்பாக இந்த தினம் என்பது தமிழகத்தின் ஒரு இருட்டு தினம், கருப்பு தினமாக நான் பார்க்கிறேன். மிகவும் எனக்கு வருத்தம் அளிக்கிறது. ஏனென்றால் ஐயா சசி பெருமாள் அவர்களுடைய போராட்டத்தில் ஆரம்ப கட்ட காலத்திலிருந்தே என்னை போன்றவர்கள் கூடயே இருந்து பயணித்தது என்னால் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள முடிகிறது. டெல்லியில் ஜந்தர் மந்தர் பகுதியில் 32 தினங்கள் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தை ஒருங்கிணைத்த உங்களை போன்றவர்கள் இதுதான் வழிமுறை, அதாவது அவரை அலட்சியமாக நடத்திய காவல்துறை இல்ல அரசு அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கை யாருமே நியாயப்படுத்தவில்லை. ஆனால் மறுபுறத்தில் ஒரு முதியவர் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருப்பவரை காப்பாற்றக்கூடிய முயற்சிகளில் அவர் உணர்ச்சிசப்படக்கூடிய சூழலில் அவரை ஒரு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய கடமையை அங்கிருக்கவர்கள் செய்ய தவறினார்களா இல்ல அங்கேயும் அதிகாரத்தினுடைய தலையீடு இருந்ததா? இல்ல, அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா அங்க அனைத்து கட்சிகளும் அஇஅதிமுக ஆளுங்கட்சியை தவிர எல்லாரும் இணைந்து இது ஒரு தனிநபர் போராட்டமாக இல்லை. இன்றைக்கு எல்லா கட்சியும் எங்களோட உண்ணாமலை கடை பகுதியில் எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்துட்டோம். நீங்க இது வெகுஜன போராட்டம்.
இது அந்த இடத்துல இருந்து இப்ப தமிழகம் எங்கும் இது வெகுஜன போராட்டமாக கிளம்புவதற்கான வாய்ப்புகள் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் இதை அரசாங்கமும் காவல்துறையும் ஒடுக்கிக்கிட்டே இருக்காங்க எல்லா இடத்துலயும். அதனாலதான் வெளிப்படுறது இல்லை. அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இன்னைக்கும் நடந்தது. இன்னைக்கு அவர் அந்த டவர் மேல ஏறும் பொழுது காவல்துறை அதை தடுத்திருக்க வேண்டும். அதை தடுக்காமல் அதற்குண்டான பேச்சுவார்த்தை முறையை நடத்தி அவரையும் உட்படுத்தி அந்த விஷயங்கள் ஏற்கனவே எல்லாருமே பேசிட்டாங்க. நான் மீண்டும் உங்களிடம் வரேன் விஜய் தரணி சிவலிங்கம். இப்ப ஒருவர் என்னோட கேள்வி அதுதான் கேட்கும் போது இப்ப அவர் இறந்து விட்டதனால் இந்த கேள்வி கூட கொஞ்சம் ஒரு பொருத்தமில்லாத கேள்வியா இருக்கலாம். சில பேருக்கு அதுல வருத்தங்களும் வரலாம். ஆனா என்னுடைய கேள்வி, உங்களுக்காக போராட்டம் நடத்தி ஒரு களத்தில் இருக்கக்கூடிய நபரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்காக அவர் போராடினாரோ அவங்களுக்கு இருக்குதானே செய்யுது. ஏன் அதை தவற விட்டார்கள் கேள்வி கேட்காமல் இருக்க முடியாது? அவர்கள் அந்த இடத்தில் அவர்களுக்கு நிர்பந்தங்கள் இருந்து அவரை காப்பாற்ற முடியாமல் போனதா இல்ல இயல்பாகவே நடந்ததா? அங்கே நிர்பந்தங்கள் நிறைய பேர் எதனால அவர் ஏறக்கூடிய சூழல்ங்கிறது எல்லாருமே இப்போ சொல்லிட்டாங்க. நாங்கள் இப்போ மே மாதம் 30 நாள் நடைபெறும் கடலூர் மாவட்டத்தில் போகும்போது சிதம்பரத்தில் ஐயா ஏறும்போது இதே ஒரு 4-5 மணி நேரம் ஏறின பிறகு அப்புறம் இறங்கி வந்தார். அப்புறம் ஐயா நான் சொல்லும்போது இனிமேல் இது மாதிரியான போராட்டங்கள் நம்ம முன்னெடுக்க வேண்டிய நம்ம இந்த அரசாங்கம் என்னைக்கு இது மாதிரி போராட்டக்காரர்கள் உயிரை பறிப்பது அவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அதனால் நம்ம போராட்ட வழிகளை வேற மாதிரியான தான் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு சொல்லிட்டு பலமுறை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரியான போராட்டங்கள் நம்ம செஞ்சிருக்க வேண்டியில அங்க தடுத்து இருந்திருக்கலாம். பொதுமக்களும் தடுத்து இருந்திருக்கலாம், காவல்துறையும் தடுத்து இருந்திருக்கலாம். அதே மீறி அவர் ஏறினார்னா அதுக்கு உண்டான இங்க எப்படி சிதம்பரத்தில் எப்படி செய்யப்பட்டதோ அதே மாதிரி காவந்து பண்ணியிருக்கலாம். ஆனா அங்க நீங்க சொன்னது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அதிகாரிகள் அலட்சியப்படுத்தியிருக்கிறார்கள். இன்னைக்கு நீ டாஸ்மாக மூடு சொல்லுவ, நாளைக்கு நீ மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை மூடு சொல்லுவ. அப்ப நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கணுமா அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு அலட்சியம் இல்ல, ஒட்டுமொத்த அங்கிருந்த மக்களுடைய ஒரு விரக்தியின் வெளிப்பாடாக இந்த ப்ரொடெஸ்டை அவர் மாற்றினார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா 1000 நாள் ஒரு போராட்டம் போயிட்டு இருக்குது. அதிகபட்சமா என்ன ஒரு ஆணை எங்கிருந்து வாங்க முடியும்? உயர்நீதிமன்றத்திலிருந்து நீதிமன்றத்திலிருந்து வாங்க முடியும். நீதிமன்றத்தில் ஒரு ஆணையை வாங்கியாச்சு. அதை நிறைவேற்ற வேண்டியவர் யாரு? டாஸ்மாக் மேலாளர் நிறைவேற்றணும். அதை நிறைவேற்றல அப்படின்னாக்கா எப்படிதான் அந்த அரசுக்கு புரிய வைக்கிறது? மக்கள் நல அரசு இங்க செயல்படும், மக்கள் நல அரசு இல்ல, இப்ப கோமா ஸ்டேஜுக்கு போயாச்சு. இப்ப இவங்களுக்கு இந்த மக்கள் நல அரசு இல்லாத அரசுக்கு எப்படி காதுல தெரிவிக்கிறது? இந்த செக்மெண்ட்ல சசிபெருமாள் அவர்களோடு இணைந்து செயலாற்றிய பூமொழி நம்மோடு இருக்கிறார். அவருடைய நீண்டகால நண்பர். அதே போன்று அவருடைய இயக்கங்கள் நடத்திய நந்தினி இருக்கிறார். அவரோடு அவருக்காக ஒரு மது விலக்கு அமல்படுத்த வேண்டும் என்று ஒரு திரைப்படத்தை இயக்கிய திரைப்பட கௌதம் இருக்கிறார். இவர்கள் மூவரிடமும் இந்த செக்மெண்ட்ல சில விஷயங்களை கேட்கலாம்னு நினைக்கிறேன். அந்த வகையில் முதல்ல பூமொழி, சசிபெருமாள் அவர்களுடைய போராட்ட குணம் அப்படிங்கிறது பலராலும் வியப்போடு பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு கூட கிட்டத்தட்ட 200 அடி இருக்கக்கூடிய அந்த செல்போன் டவர்ல இவர் எப்படி ஏறினாருங்கிறதா முதல் கேள்வியாக அவரை நோக்கி இருக்கிறது. அவருடைய மரணம் எந்த அளவுக்கு அதிர்ச்சியோ அதே போன்ற ஒரு வியப்பை அவருடைய அந்த வில் பவர் காட்டுகிறது. அவருடைய அந்த போராட்ட குணம் எப்படிப்பட்டது? அதை பற்றி உங்களுடைய அனுபவங்கள் என்ன? சசிபெருமாள் ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு போராளித்துவம் மிக்க ஒரு போராளி. அவர் பாத்தீங்கன்னாக்கா காமராஜருடைய ஆட்சி காமராஜருடைய காலத்திலிருந்தே அவர் மது ஒழிப்பு போராட்டத்துக்காக தொடர்ந்து போராடி வரக்கூடியவர். இப்போ பாத்தீங்கன்னாக்கா அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற பகுதி, இப்போ ஒரு போய் போராடிய பகுதிகள், இப்படி பல்வேறுபட்ட பகுதிகளிலேயும் அவர் பெரிய நெடிய போராட்டங்களை மதுவுக்கு எதிராக போராடிட்டு இருந்தவர். இப்ப இந்த சம்பந்தப்பட்ட இந்த போராட்டத்தை பத்தி நம்ம கண்டிப்பாகவே காவல்துறை மீது கடுமையான குற்றச்சாட்டு நம்ம வச்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கோம். அந்த மாவட்டத்தினுடைய காவல் அதிகாரிகளுக்கு, மாவட்ட எஸ்பிக்கு இவருடைய இந்த போராட்டம் என்பது முழுமையாகவே தெரிந்திருந்தே திட்டமிட்டு அவர் பெரிய போராட்டத்தில் அவர் ஏதாவது ஒன்று ஆகட்டும்ன்ற எண்ணத்துல அந்த போராட்டத்தை முழுமையான முறையில் கட்டுப்படுத்த காவல்துறை தவறிடுச்சு அப்படின்றது தான் நம்ம குற்றச்சாட்டா சொல்றோம். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அவருடைய இந்த மரணத்தை கண்டிச்சோம். தமிழகம் முழுவதும் காந்தியவாதி சசிபெருமாள் அவர்களுடைய கோரிக்கைகளை, கொள்கைகளை, லட்சியத்தை நிறைவேற்றுகின்ற விதமாக தமிழகத்திலே பூரண மதுவிலக்கை நிலைப்படுத்த வேண்டும், டாஸ்மாக் மதுக்கடைகளை உடனடியாக மூடி அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சேலத்திலே பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள டாஸ்மாக் கடைக்கு முன்பாக தமிழ்நாடு மக்கள் உரிமை இயக்கத்தின் சார்பாக நானும் சேலம் மக்கள் குழு அமைப்பினுடைய பொறுப்பாளரும் இன்றைய தினம் நாங்கள் மாலையிலே அந்த கடைக்கு முன்பாக அமர்ந்தோம். உடனடியாக 10 நிமிடத்திலே காவல்துறையினர் எங்களை உடனடியாக அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி கைது செய்தார்கள். இன்றைய மாலை நடந்த இந்த சம்பவத்திலே நான் கைது செய்யப்பட்டிருக்கிறேன்.
அப்போ போலீஸ் வந்து ஒரு விஷயத்துல எந்த அளவுக்கு விரைவாக செயல்படுது அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய ஒரு உதாரணமா நம்ம சொல்றோம். எத்தனையோ போராட்டங்களை அடக்குமுறைப்படுத்துகின்ற காவல்துறை செல்போன் டவரிலே ஏறி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை 5 மணி நேரம் நடத்தி இருக்கக்கூடிய சசி பெருமாளை காப்பாற்றுவதற்கு முனைப்பு காட்டவில்லை என்றால் இதிலே மிகப்பெரிய பின்னணியும் சதியும் மறைந்திருக்கிறது என்பதை வெளிப்படையாகவே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கேன். ஒரு விஷயம் இந்த மரணத்தை போராட்டம் நடத்தவர்களை 10 நிமிடத்தில் கைது செய்யக்கூடிய காவல்துறை அதே போராட்டத்தில் விட்டவரை காப்பாற்றுவதற்கு நேரம் செலுத்தவில்லை. நான் மீண்டும் உங்களிடம் வரேன். நந்தினி, திரு சசி பெருமாளோடு பல இடங்களில் நீங்க உண்ணாவிரதம் இருந்திருக்கீங்க, கூட்டு இயக்கங்கள் எல்லாம் நடத்தி கைது செய்யப்பட்டிருக்கிறீர்கள். இன்று இவரது இழப்பு உங்களுடைய மதுவிலக்கு கோரக்கூடிய அந்த போராட்டத்தில் எத்தகைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு? தொடர்ந்து வந்து சசி பெருமாளையா தீவிரமா மதுக்கடைகளை மூடணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருந்தாரு. நாங்க வந்து சட்டக்கல்லூரி முன்னாடி லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்விஎன் காலேஜ், இது மாதிரி பல கல்லூரி மாணவர்கள் சேர்ந்து காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் தொடங்கும் போது சசி பெருமாளையா வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. இது மாதிரி ஏற்காடுல வந்து நோட்டாவுக்கு வந்து வலியுறுத்தி பிரச்சாரம் பண்ணும்போது வந்து சசி பெருமாளையா வந்து பல போராட்டங்களை வந்து கலந்துருக்காரு. தொடர்ந்து வந்து அவர் நிறைய போராட்டங்களை வந்து சேர்ந்து வந்து களப்பணியாற்றி இருக்கோம். இன்னைக்கு வந்து இவரோட உயிரிழப்பு அப்படிங்கிறது வந்து அரசாங்கத்தோட படுகொலை தான். எப்படி வந்து அரசாங்கம் வந்து லட்சக்கணக்கான குடும்பங்களை வந்து படுகொலை செஞ்சுட்டு இருக்காங்க டாஸ்மாக் மூலமா. சின்ன சின்ன பசங்க வரைக்கும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்து நரக வேதனையை பெண்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எத்தனையோ விபத்துகளுக்கு வந்து டாஸ்மாக் தான் காரணமா இருக்கு. கொலை, கொள்ளை, இது மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் வந்து இப்ப வந்து டாஸ்மாக் தான். போலீஸ் அதிகாரிகளே வந்து சொல்றாங்க, டாஸ்மாக் வந்து தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து குடிச்சே வந்து பாதி பேர் வந்து பைத்தியமாயிருவாங்க, பாதி பேர் செத்துருவாங்க, ஆண்கள் இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. குடிக்கிறதுனால வந்து குடிக்கிறவங்க மட்டும் இல்லாம அதனால மத்தவங்க தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. இது மாதிரி தொடர்ந்து நிறைய பிரச்சனை இருக்கனால தான் சசி பெருமாளையா வந்து தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து தொடர்ந்து இது மாதிரி வந்து பண்றோம். அரசாங்கம் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து போலீஸ் வச்சுதான் வந்து இதை டீல் பண்றாங்களே தவிர எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்துறது கிடையாது. எல்லா கட்சிகளும் வந்து இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மதுவிலக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிகளும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஜெயலலிதா அரசு வந்து, அதிமுக அரசு வந்து எந்த அறிவிப்பும் வந்து கொடுக்க மாட்டாங்க. மக்கள் மேல துளி கூட அக்கறை கிடையாது அப்படிங்கறதா இவங்களோட இதுல இருந்து தெரியுது. மக்கள் மேல எந்த அளவுக்கு அக்கறை இல்லையோ அதே மாதிரிதான் வந்து இதுக்காக போராடக்கூடிய சசி பெருமாளையா மேல அக்கறை இல்லாம அலட்சியத்தோட நடந்துக்கிட்டதுனால அவரோட உயிர் வந்து போயிருக்கு. இதை வந்து எப்படி முன்னெடுத்துட்டு போகணும் அப்படின்னா வந்து ஒருத்தர் வந்து டாஸ்மாக்காக போராடி வந்து உயிரை வந்து விட்டுருக்காரு அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக கொண்டு போவோம். மக்கள்கிட்டையும் மாணவர்கள்ட்டையும் எல்லாரும் சேர்ந்து கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து மதுக்கடைகளை வந்து மூட வைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வந்து மக்கள்கிட்ட வந்து போலாம். நந்தினி, நான் மீண்டும் உங்களிடம் நான் பேசுறேன். திரு கௌதமன், புத்தாண்டு பரிசு அப்படிங்கிற அந்த திரைப்படம் மதுவிலக்கை வலியுறுத்தக்கூடியது, மதுவால் ஏற்படக்கூடிய சீர்குலைகளை சுட்டிக்காட்டக்கூடிய திரைப்படம். அதை சசி பெருமாள் வெகுவாக அந்த திரைப்படத்தை பத்தி பேசியதெல்லாம் கடந்த கால செய்திகள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒரு கூட்டு இயக்கத்தில் அவரது இழப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த மண்ணில், தமிழ் மண்ணில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த பூமி பந்தினுடைய மூத்த இனம், மூத்த மொழி, 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட ஒரு இனம் இன்னைக்கு வந்து போரில் கூட சந்திக்காத மிகப்பெரிய பேரழிவை இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்கு. நம்மளால தாங்க முடியல ஈழத்தில் முள்ளிவாய்க்கால் அந்த படுகொலைகளை. அந்த யுத்தத்தில் கூட 99,000 விதவைகள் தான். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் 2 லட்சம் பெண்கள் தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் தாலி அறுத்திருக்காங்க. ஆக 5 லட்சம் குழந்தைகள் அனாதைகளாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆக ஒரு சாராயத்தை குடிச்சு 2 லட்சம் பேரும், சாராயத்தை குடிக்க வேணான்னு சொல்லி போராடி ஒரு முதல் உயிரும் இந்த மண்ணில் போயிருக்கு. அது மட்டும் இல்லை, நான் நல்ல தீர விசாரிச்சுட்டு ஆராய்ஞ்சிட்டு சொல்கிறேன், இது நடந்தது தற்கொலை இல்லை, இது வந்து ஒரு படுகொலை இல்லை, இது வந்து இந்த தமிழக அரசாங்கம் செய்து முடிச்ச ஒரு பச்சை படுகொலை. நான் ரொம்ப தெளிவா எல்லார்கிட்டையும் ஆராய்ச்சி, அங்க இருந்த மக்கள்கிட்ட, குறிப்பா இந்த போராட்டத்தை கையில் எடுத்து நடத்தின பேரூராட்சி, அதாவது இந்த உண்ணாமலை கடை அப்படிங்கிற விஜயதாரணி அவர்கள் சொன்னாங்களே, அந்த 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 மண்ணை சார்ந்த பேரூராட்சி தலைவர் அவரும் சசி பெருமாள் ஐயா அவர்களும் தான் அந்த டவர்ல ஏறி இருக்காங்க. ஐயா மேலே ஏறினதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு கீழே இவர் நின்றுகிட்டே இருந்திருக்காரு இந்த போராட்டத்தினுடையது. அவர் சொல்றாரு இது நடந்தது ஒரு கொலை, பச்சை படுகொலைன்னு அவர் சொல்றாரு.
இல்ல அந்த மாதிரி விஷயங்கள் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பொது மேடையில் இல்ல இல்ல அதுல வந்து என்ன நீங்க ஒரு மனிதனை ஒரு மயக்கமான ஒரு மனிதனா இருந்தாலும் கூட அவரை எப்படி குற்றச்சாட்டுகளை வைப்பதற்கான அனைத்து உரிமைகளும் இருக்கு. ஆனால் அது போன்ற ஃபேக்ட்ஸ் ரெஃபர் பண்ணும்போது இப்ப ஜுடிஷியல் என்கொயரி வேணும்னு கேட்டிருக்காங்க. ஒரு பொது மேடையில் அது பேசுவது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் மீண்டும் உங்களிடம் நான் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறேன். அந்த செய்தி முக்கியமான செய்தி அது. அதாவது இன்னைக்கு வந்து இதை சொல்றாங்க, இந்த பிரச்சனை நடந்ததுக்கு வந்து அதிமுக அரசுன்னு. நான் வந்து அதிமுக அரசு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இத்தனை கொலைகளும் இந்த தமிழ் மண்ணில் நடந்த, ஏற்கனவே சாராயம் குடிச்சு நடந்த கொலையும் இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த கொலையும், இது எல்லாமே திமுகங்கிற கலைஞர் கருணாநிதி அரசு அவர் தொடங்கி இன்னைக்கு இருக்கிற அதிமுக அரசு, ஜெயலலிதா அரசு உட்பட இந்த ரெண்டு அரசும் சேர்ந்து செய்த கொலைகள் தான். இதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அப்புறம் ஒரு செய்தி மட்டும் சொல்றாங்க, ஒரே ஒரு செய்தி சொல்றேன். மீண்டும் உங்களோட வரங்க கொஞ்சம் காத்துருங்க. இப்ப இந்த அமர்வுல இருக்கக்கூடிய அரசியல் கட்சி பிரதிநிதிகளிடம் ஸ்பெசிபிக்கா சில கேள்விகளை நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுல உங்களிடமும் திரு வேல்முருகன் அவர்களிடமும் திரு திருமாவளவனிடம் கேட்கிறேன். முதல்ல திரு மல்லேசித்தியா, வெகுஜன போராட்டமாக இப்போதைக்கு மதுவிலக்கு என்பது ஒரு ஸ்பிளிட்டட் ப்ரொடெஸ்டா தான் தமிழக களத்தில் இருக்கிறது. அந்த யதார்த்தத்தை யாரும் மறுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு கட்சி தனியாக மாநாடுகள் நடத்துறாங்க. உங்க பொதுச் செயலாளர் வந்து நடைபயணம் போனார். எல்லாமே இந்த ஸ்பிளிட்டட் ப்ரொடெஸ்ட ஒரு ஒருங்கிணைந்த போராட்டமாக, தன்னெழுச்சி போராட்டமாக இல்லை என்றாலும் எல்லா அரசியல் கட்சிகளும் இணைந்து மக்களை மதுவுக்கு எதிரான ஒரு மனநிலைக்கு கொண்டு வருவதற்கு முடியவில்லையா? இல்ல மக்கள் மனநிலை என்பது அந்த அளவுக்கு மதுவுக்கு எதிராக ரொம்ப சீரியஸா இல்ல, வெறும் அரசியல் காரணங்களுக்காக இவங்க பேசுறாங்க அப்படிங்கிற விமர்சனம் சரியா? இல்ல, தலைவர் வைகோ அவர்கள் நடத்திய போராட்டங்கள் என்பது பல லட்சக்கணக்கான மக்களை சந்தித்த போராட்டம். அது அவர் நடத்திய அக்டோபர் 2ஆம் தேதி தேசபிதா மகாத்மா காந்தி பிறந்த ஆண்டு தான் உண்ணாவிரதத்தை துவக்கினார். அதற்கு பின்பாக தொடர்ச்சியான போராட்டங்கள், கண்டன போராட்டங்கள், நடைபயணங்கள் என்று தொடர்ந்து நடத்திய தலைவர் வைகோ அவர்கள் மிகப்பெரிய விழிப்புணர்வை இந்த மண்ணில் உருவாக்கி இருக்கிறார். எனவேதான் சசி பெருமாள் என்ற அந்த காந்தியவாதியுடைய கொலை என்பது, மரணம் என்பது ஒரு பூகம்பத்தின் அதிர்வலையை உருவாக்கி இருக்கிறது. எனவே தன்னுடைய நிகழ்வுகள் எல்லாம் ரத்து செய்துவிட்டு நாகர்கோயில் சென்று ஏன் இந்த விஷயத்தை கேட்டேன்னா, புள்ளி விவரங்கள் அடிப்படையில பஞ்சாபும் கேரளாவும் தான் டாப்ல இருக்கு, குடிப்பவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுன்றது. தமிழகத்தில் கட்டப்படுகிற பிம்பம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 90% மக்கள் குடிக்க துவங்கிட்டாங்க, இது குடியால் மட்டும்தான் இந்த மாநிலம் சீரழிகிறது அப்படின்னு சொல்ற பிரச்சாரத்துக்கு பின்னணியில் அரசியல் காரணம் இருக்கு. யதார்த்தத்துல குடியால் பாதிக்கப்படுவதும் குடியால் பிரச்சனை இருப்பதும் இருக்கிறது. ஆனால் அரசியல் கட்சிகள் தங்கள் லாபத்துக்காக அதை பெரிதாக்குறாலும் ஒரு விமர்சனம் இருக்கு. இல்ல, அது இல்லை. காரணம், இந்த அரசுடைய நிர்வாகமே இந்த சாராய பணத்தில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த சாராய கடை மட்டும் அந்த அரசு இயங்காது. அதுதான் நகைச்சுவையா கூட சொல்றாங்க, நாங்க தள்ளாடினா தான் இந்த அரசு ஸ்டெடியான இருக்கும், நாங்க ஸ்டெடி ஆயிட்டோம்னா அந்த அரசு தள்ளாடின்னு சொல்லி குடிமகன் சொல்றோம். அந்த நிலைமைக்கு தான் இந்த நாட்டை குடிமகன்கள் பார்க்கிறாங்க. எனவே இதுக்கான போராட்டங்களை இன்னும் வலுவாக பல கட்சிகள் எல்லாம் இணைந்து நடத்திய போராட்டங்கள். தலைவர் வைகோ அவர்கள் நடந்த போராட்டத்தில் கூட முதலமைச்சர் அவர்கள் வந்து மாமல்லபுரத்து அருகாமையில் இருக்கின்ற பையனூர் கிராமத்தில் வந்து தன்னுடைய வீட்டுக்கு போகின்ற போது வாகனத்திலிருந்து இறங்கி இதுவரையிலும் இல்லாத ஒரு முன்மாதிரி மேற்கொண்டார்கள். அங்க வந்து பேசியப்போ கூட எதுக்காக நடக்கிறீங்கன்னு தான் கேட்கிறாங்க. முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து எதற்காக ஒரு தலைவர் நடைபயணம் மேற்கொள்கிறார் என்பது கூட தெரியாமல் எங்க போறீங்கன்னு தான் கேட்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய நிலைப்பாடுகள் இருக்கிறது. எனவே ஒரு அரசு என்பது தன்னுடைய குடிமக்களை காக்கின்ற அரசு, அந்த பொறுப்பை இவர்கள் வைத்திருக்க வேண்டும். பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டிய அரசு மதுபானங்களை திறந்து வைப்பது என்பது வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கு. நான் தொடர்ந்து பேசுறேன். நீங்கள் பூர்வீகமாக இருந்து வரக்கூடிய வட மாவட்டங்கள்ல கள்ளச்சாராய சாவுகள் அதிகமாக இருந்த மாவட்டமாக இருக்கிறது. இதற்கு முன்பு மதுவிலக்கை ரத்து செய்த அனைத்து முதலமைச்சர்களும் சொன்ன ஒரே விஷயம், கள்ளச்சாராய சாவுகளை தடுப்பதற்காக நாங்க இந்த மதுவை கொண்டு வரோம் அப்படின்னு. அப்ப அந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறதும் பீப்புள்ஸ் டிமாண்ட், மக்களின் தேவையாக ஒரு கட்டத்தில் இருந்திருக்கிறது. அப்ப மக்களின் தேவை என்பது மதுவை நோக்கி ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கிறது. ஆனால் அதை உங்களை போன்ற அரசியல் கட்சியில் பிரதிபடுத்துறாங்கன்னு சொல்றாங்களே. இல்ல, அது தவறு. மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சதவீதம் பேர் ஒரு தவறான செய்கிறார்கள், ஒரு தவறான நடவடிக்கைகள் இறங்குகிறார்கள் என்று சொன்னால், ஆக அதற்காக அரசு இணைந்து போகுமா? அதற்காக இணைந்து அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருமா? அந்த கூற்று தவறானது. என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகள், நான் ஒருங்கிணைப்பாளர் இருக்கிற தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு என்கிற அந்த கூட்டமைப்பின் சார்பாக மதிப்புக்குரிய வைகோ, மதிப்புக்குரிய திருமாவளவன் போன்றவர்கள், திரு ஜவஹர்லா போன்றவர்கள், எண்ணற்ற அரசியல் தலைவர்கள், சிபிஎம், சிபிஐ உள்ளிட்ட தலைவர்களை ஒருங்கிணைச்சு இதற்காக நாங்கள் போராட்டங்களை முன்னெடுத்தோம். மதிப்பிற்குரிய தமிழர் மணியன் அவர்கள் அவருடைய அந்த காந்தி மக்கள் இயக்கத்தின் சார்பாக
தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக நானும் அண்ணன் மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன், மதிப்புக்குரிய வைகோ, இதே சசி பெருமாள் ஐயா, திரு நல்லக்கண்ண ஐயா போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து அதை கூட்டாக அறிக்கையிட்டு போராட்டங்களை முன்னெடுத்து அறிவித்தோம். அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் இதற்காக போராடி வருகிறார்கள், இதற்காக குரல் கொடுத்து வருகிறார்கள். ஆனால் இவற்றை செய்ய வேண்டிய இருபெரும் அரசியல் கட்சிகள், திராவிட இயக்கங்களை சார்ந்த இருபெரும் அரசியல் கட்சிகள், அது திமுக, அதிமுக. ஆக இவர்கள் இங்கு குரல் கொடுத்த ஏனைய அரசியல் கட்சிகளுடைய இந்த கருத்தை அல்லது சசி பெருமாள் போன்ற காந்திவாதிகளுடைய அந்த போராட்டத்தை அல்லது சட்ட பஞ்சாயத்து இயக்கம் போன்ற பல்வேறு இயக்கங்கள் இதற்காக போராடி வருகிறார்கள், நந்தினி போன்ற தனிநபர்கள். ஆக இவர்களுடைய அந்த போராட்டத்திற்கு மனுஷபுத்திர நண்பர் சொன்னது போல இதற்கு அரசு முக்கியத்துவம் தந்து இது ஒரு தனிப்பட்ட நபர்களுடைய போராட்டமாக பார்க்காமல் இது ஒரு சமூகத்திற்கான ஒரு போராட்டம், கோடிக்கணக்கான குடும்பங்களினுடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்கான போராட்டம், லட்சக்கணக்கான இளைய தலைமுறை சீரழிவிலிருந்து தடுப்பதற்கான ஒரு போராட்டம் என்கிற அந்த பார்வையோடு அரசு இதை அணுக தவறியிருக்கிறது. குறிப்பாக இந்த மாவட்டத்துடைய நிர்வாகத்தினுடைய அதிகாரிகள், அது கலெக்டரா இருக்கலாம், எஸ்பியா இருக்கலாம், வருவாய் அலுவலராக இருக்கலாம், தீயணைப்புத்துறை எந்த அதிகாரியாக இருக்கலாம், முழுக்க அப்படி இந்த போராட்டத்தை அணுக தவறினுடைய காரணம் தான் இன்றைக்கு அநியாயமாக அவர் இன்றைக்கு இறந்திருக்கிறார். ஒரு சின்ன விஷயம், அரசியல் கட்சி தலைவரோட கேட்டு நம்ம உங்களுக்கு கருத்து வரேன். திரு திருமாவளவன், இருக்கக்கூடிய பல்வேறு புள்ளி விவரங்கள்ல நாம் பார்க்கக்கூடியது விளிம்பு நிலை மக்கள், சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய மக்கள் தான் இந்த மதுவால் அதிகம் சீரழிகிறார்கள் அப்படின்ற புள்ளி விவரங்கள் தான் நாம் எங்கு பார்த்தாலும் இருக்கிறது. உங்களுடைய கட்சி ஒரு பொதுவான கட்சி என்றாலும் விளிம்பு நிலை மதுவுக்காக பிரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்க தொடர்ச்சியாக இயக்கங்களை நடத்தி கொண்டிருப்பவர்கள். உங்களுக்கான பொறுப்பு என்பது அரசு மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையோடு நின்று விடுது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த மக்களை அவர்களாக இந்த பழக்கத்திலிருந்து மதுவிலிருந்து வெளிக்கொண்டு வேண்டுங்கிற பொறுப்பையும் இன்னும் கொஞ்சம் சீரியஸா எடுத்து செய்யணும்னு நினைக்கிறீங்களா? ரெண்டுமே ஒரே நேரத்தில் சமகாலத்தில் நடத்தப்பட வேண்டிய ஒன்றுதான். அதாவது பொதுமக்கள் மது அருந்தக்கூடாது என்கிற விழிப்புணர்வை பெற வேண்டும் என்பதிலே எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான மதுக்கடைகளை திறந்து வைத்துக் கொண்டு எங்களுக்கு இதிலிருந்து தான் அரசாங்கத்தை நடத்துவதற்கே வருமானம் வருகிறது என்று கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் அதை பெருமையாக அறிவிப்பது என்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. நீங்கள் பேசுகிற போது இன்னொன்றையும் சொன்னீர்கள், ஒப்பீட்டு அளவிலே பார்க்கிற போது தமிழ்நாடு 3வது அல்லது 4வது இடத்தில் தான் இருக்கிறது, பஞ்சாபிலும் கேரளாவிலும் தான் முன்னணியில் இருக்கிறார்கள், அது குடிப்பவர்களின் எண்ணிக்கை அங்குதான் அதிகம், தமிழ்நாட்டில் இல்லை என்று சொன்னீர்கள். அது 4வது இடத்திலோ அல்லது 10வது இடத்திலோ இருந்தாலும் கூட குடிப்பது நல்லதல்ல, குடிப்பழக்கம் கேடானது என்று காந்தியடிகள் காலத்திலிருந்து தொடர்ச்சியான வெகுமக்கள் இயக்கம் நடந்து வருகிறது. அவருடைய உயிர் மூச்சு கொள்கையில் ஒன்றாகவே அதை வைத்திருந்தார். அவருடைய இயக்கத்தில் இருந்த காலத்தில் தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய தோட்டத்தில் இருந்த தென்னை மரங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தினார். ஆக இந்த மதுவுக்கு எதிராக, மது பழக்கத்திற்கு எதிராக தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள், மக்கள் போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. ஏனென்றால் மது பழக்கத்தை போல ஒரு கேடானது வேறு எதுவும் இல்லை. குடும்பம் சீரழிகிறது, தேசம் சீரழிகிறது. எனவே அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமே தவிர இதில் அரசியல் செய்கிறார்கள், ஊதி பெருக்குகிறார்கள், வேண்டுமென்றே ஆளுங்கட்சிக்கு எதிராக இந்த பிரச்சாரத்தை செய்கிறார்கள் என்று வாதம் எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல. அப்படி என்றால் திமுக உட்பட அதிமுகவை தவிர இன்றைக்கு எல்லோரும் அப்படி என்றால் இல்ல, பெரியாருடைய கூற்று பூரண மதுவிலக்கு என்பது இந்த பூமியில் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இல்ல பெரியார், அதாவது இப்ப நம்மளுடைய கேள்வி என்பது பூரண மதுவிலக்கை படிப்படியாக கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற டிமாண்டை வைப்பது, ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு அதை அணுகுவதை தாண்டி ஒட்டுமொத்த பொறுப்பும் இந்த அரசுடையது, இந்த அரசு இதனால் தான் இந்த மாநிலத்தை சீரழிக்குதுன்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு கேட்கறாங்களே, அதை பற்றி உங்க கருத்து என்ன? அதுதான் நான் விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்றோம்னா, இந்த கொள்கையை ஒரு ரீஜனல் பாலிசியா வைக்காம நேஷனல் பாலிசியா கொண்டு வரணும். அதாவது மாநில அளவிலான கொள்கையா இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் மதுவிலக்கு வைத்துவிட்டு பாண்டிச்சேரியில் எல்லா மதுக்கடைகளையும் திறந்து வைப்போம் என்றால் அது எந்த வகையிலும் பயனில்லாதது. ஆந்திராவிலே கடைகள் இருக்கும், கேரளாவிலே கடைகள் இருக்கும், பாண்டிச்சேரியில் கடைகள் இருக்கும், தமிழ்நாட்டில் மட்டும் கடைகள் மூடப்படும் என்றால் அது பயனில்லாதது. ஆகவே இந்தியா முழுவதும் காந்தியை தேசத்தந்தை என்று காங்கிரஸ் மட்டுமல்ல பிஜேபியும் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறது. அதை அவர்கள் எதிர்க்கவில்லை. ஆக காந்தியடிகளின் உயிர் மூச்சு கொள்கையாக இருக்கக்கூடிய மதுவிலக்கு கொள்கையை ஏன் இந்திய அரசு ஒரு தேசிய கொள்கையாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது? அவர் தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும். தேசிய கொள்கையாக அறிவித்ததோடு மட்டுமில்லாமல் நீங்கள் ஏற்கனவே சொன்னதை போல வெகு மக்களிடையே மது பழக்கத்திற்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் அரசாங்கமே செய்ய வேண்டும். எங்களுக்கு இருக்கிறது என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட அரசுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது.
ஆகவே மக்களிடையே மதுப்பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்படுத்துவதும் தேசிய கொள்கையாக இதை அறிவிப்பதும் அவசியமானது என்பதை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நான் வற்புறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வருமானத்திற்கு மாற்று வருமானம் என்ன என்று சில பேர் கேட்கிறார்கள். இது ஒரு அயோக்கியத்தனமான கேள்வி. இது இவர்களை முதலமைச்சர் என்று சொல்வதற்கு பதிலாக சாராய வியாபாரி என்று வேண்டுமானால் அழைக்கலாம். நம்ம தொடர்ந்து மீண்டும் உங்களிடம் வரேன். திரு மனுஷபுத்திரன், நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க ஒரு குடிமை சமூகத்தின் குரலாக சசி பெருமாள் பார்க்கப்படுகிறார் அப்படின்னு சொன்னீங்க. அந்த கூற்று முற்றிலும் சரியானது. அவருடைய போராட்டம் என்பது தன்னலமற்றது, பலர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு வராரு. ஆனால் அதை ஒரு ஒற்றை இலக்காக மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதோடயே முடிந்துருது. ஆனா அவருடைய தனிப்பட்ட போராட்டத்தில் அது இல்ல. அவர் மக்களும் திருந்தணுன்றாரு. ரொம்ப நுணுக்கமா பார்த்தா குடிக்கிறவங்க காலில் போய் அவர் விழுந்தார். இது பரவலாக்காமல் வெறும் ஒரு சுருக்கி மதுவிலக்கை அரசு கொண்டு வர வேண்டும் அப்படின்றதோட கேட்கறதுனால கூட இந்த போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு போகாம இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப இந்த போராட்டத்தை இன்றைக்கு சசி பெருமாள் அவர்கள் உயிரிழந்த இந்த போராட்டத்தை எடுத்துக்கொள்வோம். அவர் இதில் அதிகபட்சமாக என்ன கேட்டார்? ஒரு குறிப்பிட்ட மதுக்கடையை எடுங்கள் என்று கேட்கிறார். இதை எடுப்பதில் அரசுக்கு என்ன கௌரவ பிரச்சனை இருக்கிறது? அதாவது சசி பெருமாள் எப்படி மதுவிலக்கில் உறுதியாக இருக்கிறாரோ அதே போல் மது விவகாரத்தில் அரசு உறுதியாக இருக்கிறது, எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டேன் என்று. ஒரு அரசு என்பது மக்களோடு ஒரு டயலாக்ல, ஒரு உரையாடல் இருக்கணும். மக்களுடைய உணர்வுகளை ஒருவர் வெளிப்படுத்துகிறார், பல இயக்கங்கள் போராடுகின்றன என்று சொன்னால் அந்த கடையை எடுப்பது என்பது தங்களுடைய கௌரவ குறைச்சல், அல்லது இப்ப விட்டுக் கொடுத்தால் பல இடங்களில் இதை கேட்பார்கள் என்கிற அளவிற்கு ஒரு அரசு ஒரு அணுகுமுறையை வைத்துக் கொண்டிருந்தால் அது உண்மையிலேயே மக்களோடு உரையாடுகிற அரசா, மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற அரசா என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். நீங்கள் சென்ற ஆட்சியை பற்றி இவர்கள் இதற்கு முன்னர் பேசிய நண்பர் குறிப்பிட்டார். உண்மையில் போய் கோரிக்கைகள் வலுக்கிற போது கலைஞர் புது கடைகளை திறப்பதில்லை என்று ஒரு முடிவை அறிவிக்கிறார். அதே போல நேரத்தை குறைப்பது என்று ஒரு முடிவை அறிவிக்கிறார். பள்ளிகள் கோயில்களுக்கு பக்கத்தில் இருந்தால் அதை எடுத்துவிட வேண்டும் என்று சொல்கிறார். இது எதன் அடிப்படையில் இந்த இயக்கங்கள் போராடுகிற போது அரசு அவர்களோடு ஒரு உரையாடலில் ஈடுபடுகிறது. இதுதான் எல்லா அரசுகளும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். உரையாடலை தவிர்த்துட்டு மதுவிலக்கை அமல்படுத்தாமல் இருக்கக்கூடிய குற்றத்துல திமுகவுக்கு பங்கு இருக்கிறது மறக்க மாட்டேன். நான் என்ன சொல்றேன், இல்ல நான் என்ன சொல்றேன்னா, மதுவிலக்கு என்கிற ஒரு விஷயம் சசி பெருமாள் என்ன சொல்றாருன்னா, அதை நாம் படிப்படியாக கொண்டு வர வேண்டும் என்பதைத்தான் அவர் சொல்கிறார். இதுல மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு ஒரு நாள்ல கடைகளை மூடணுங்கிறத உண்மையிலேயே பொது அறிவுள்ள யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அதனுடைய எதிர்மறை விளைவுகள் வேறையா இருக்கும். அப்புறம் இன்னொன்னு, நீங்க இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி அவேர்னஸ்ங்கிறதோட ஒரு ரோல். ஆக ப்ரொஹிபிஷன் ஒரு பக்கம் படிப்படியா நடக்கிற மாதிரியே அவேர்னஸ் நடக்கணும். ஏன்னா இது இங்க மட்டும் இல்ல, உலகம் முழுக்க அதீதமான குடிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எல்லா சமூகங்களுமே நடத்திட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல. ஆனா இப்ப என்னன்னு பாருங்க, இதோடைய விளைவுகள் தான் பாத்தீங்கன்னா இந்த கோரிக்கையை தீவிரப்படுத்துது. நம்ம நம்மளோட மத்தவங்க அதிகம் குடிக்கிறாங்கன்னு சொல்றோம், ஆனா சமூக விளைவுகள் இன்னைக்கு வெளிப்படையா இருக்கு. நிறைய குடும்பங்கள்ல ஆண்களே இல்லாத குடும்பங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருச்சு. பிரெட் வின்னர் என்று சொல்லக்கூடிய, அதாவது உழைக்கக்கூடிய ஆண்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மிக குறைவாயிட்ட குடும்பங்கள் நிறைய இருக்கு. இதற்கு இல்ல அது மட்டும் இல்ல, இந்த மதுவிலக்கை அமல்படுத்தி அனைத்து கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்குல்ல? இல்ல நிச்சயமாக. அதனால் தான் இன்றைக்கு அதிமுகவை தவிர எல்லா கட்சிகளுமே ஒரு முனையில் வந்திருக்கிறது. ஏன்னா நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இதனுடைய அந்த கொடூரம் என்பது இன்னைக்கு பல மடங்கு அதிகரிச்சிருச்சு. எப்பவுமே ஒரு விஷயத்துக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா அதோட டைமென்ஷன் எவ்வளவு பெருசாக இருக்கிறதா. நீங்க ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு இருந்த அளவுக்கு இன்னைக்கு பல மடங்கு எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சு. அழியக்கூடிய குடும்பங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இன்னைக்கு வந்துருச்சு. அப்படி பார்க்கிறப்போ தாக்கத்தை அது தாக்கம் என்பது இன்றைக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சோசியல் ஈவிலா மாறிடுச்சு. ஆனா இதுக்கு சசி பெருமாள் என்ன, அவர் ஒரு டெரரிஸ்டா, அவர் கூட நான் பேச மாட்டேன்னு சொல்றதுக்கு, இல்ல சாதி மத கலவரங்களை தூண்டுறவர் அவரோட பேச மாட்டேன்னு சொல்றதுக்கு, அவர் ஒரு மக்களுடைய ஒரு உரிமை கோரிக்கையை தானே முன்வைக்கிறாரு, அவர் கூட பேச மாட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு அரசுக்கு ஏதாவது உரிமை இருக்கிறதா? திரு திருமாவளவன், நம்ம இந்த விவாதத்தினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். நீதி விசாரணை அப்படிங்கிற கோரிக்கை சசி பெருமாளது மரணத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சைகளை நீக்குவதற்கு பயன்படும். ஆனால் அவருடைய கடைசி ஆசையை நிறைவேற்றுவதற்கான கோரிக்கைகள் அப்படின்னா உங்களிடம் என்ன இருக்கு? இல்ல, தமிழக அரசு இந்த விஷயத்தில் தொடர்ந்து பிடிவாதம் செய்யக்கூடாது. சசி பெருமாள் அவர்கள் மக்கள் நலன் கருதி, இந்த தேசத்தின் நலன் கருதி ஒரு நல்ல நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார். அவருடைய சாவில் மர்மம் இருக்கிறது அல்லது சந்தேகம் இருக்கிறது என்கிற அடிப்படையில் நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கை நியாயமானதுதான். அதே வேளையில் இன்றைக்கு அவருடைய குடும்பம் ஆதரவற்ற நிலையிலே நடுத்தெருவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே சசி பெருமாள் குடும்பத்திற்கு அரசு உடனடியாக 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், அவருடைய குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்கிற
வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அத்துடன் அவருக்கு செலுத்துகிற ஒரு மரியாதையாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3 நாட்களுக்காவது தொடர்ந்து அத்தனை அரசு மதுபான கடைகளையும் மூட வேண்டும். இது முதற்கட்ட நடவடிக்கை. அத்துடன் அந்த குறிப்பிட்ட உண்ணாமலை கடை பேரூராட்சியில் ஒரு கடையை அப்புறப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து போராடி வந்திருக்கிறார்கள். அதை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். இதில் வரட்டுத்தனம் கூடாது, வரட்டு பிடிவாதம் கூடாது. ஆகவே இந்த நடவடிக்கைகளோடு வருகிற ஆகஸ்ட் 17ஆம் தேதி மக்கள் நலன் காக்கும் கூட்டு இயக்கம் என்கிற பெயரில் இன்றைக்கு 6 கட்சிகள் ஒன்றிணைந்து போராடுகிற ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். அது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டாலும் அதை மது ஒழிப்புக்கான ஒரு சிறப்பு களமாக அதை மாற்ற வேண்டும் என்று நான் அந்த கூட்டணியில் உள்ள அந்த கூட்டு இயக்கத்தில் உள்ள கட்சி தலைவர்களிடம் கேட்டுக்கொள்ள இருக்கிறேன். ஆகவே ஆகஸ்ட் 13ஆம் தேதி போராட்டத்தை மது ஒழிப்புக்காக சசி பெருமாளுடைய உயிரிழப்பை மரியாதை செய்யக்கூடிய வகையிலே அதை முதன்மைப்படுத்தி நடத்த முயற்சிப்போம். அதாவது பெரியாருடைய பிறந்த நாளான செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாள் வரையில் விடுதலை சிறுத்தைகள் தொடர் போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து சசி பெருமாள் உயிரிழந்த இந்த சூழலில் மதுக்கடைகளை அப்புறப்படுத்துவதற்கு, இழுத்து மூடுவதற்கு வலுவாக குரல் எழுப்ப வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். அதுதான் சசி பெருமாள் அவர்களுக்கு நாம் செய்கிற உண்மையான வீர வணக்கமாக இருக்க முடியும். இதில் அரசியல் எந்த உள்நோக்கமும் கிடையாது. இது மக்கள் நலன் சார்ந்த ஒரு அணுகுமுறை என்பதை தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி திரு திருமாவளவன். நம்ம இறுதி கருத்தில் இருக்கோம். இந்த கட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த போற பொறுப்புகளில் உங்களை போன்ற இயக்கங்களுக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது. எப்படி பண்ண போறீங்க, என்ன பண்ண போறீங்க? முதல் கட்டமா இப்ப இன்னைக்கு அவங்க குடும்பத்தினர் வந்து அவருடைய மகன் வந்து அறிவிச்சிருக்கிறார். எங்களுடைய தந்தையினுடைய கோரிக்கை வந்து பூரண மதுவிலக்கு தமிழகத்தில் வந்து அமல்படுத்தணும், அதான் கோரிக்கை. அந்த கோரிக்கைக்காக தான் இன்னைக்கு வந்து உயிரை விட்டுருக்கிறாரு. அதனால வந்து நாளைக்கு வந்து அவருடைய பிரேரத்தை நாங்கள் வந்து வாங்க மாட்டோம். அரசாங்கம் வந்து ஏதாவது ஒரு 3 மாதங்களிலோ 6 மாதங்களிலோ மதுவிலக்கை அறிவித்து விட்டு அதற்கான வேலைகளை ஆரம்பிக்க வேண்டும். அந்த அறிவிப்பு கொடுக்கும் வரை நாங்கள் வந்து அந்த தந்தையினுடைய உடலை வாங்க போறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த போராட்டத்திற்கு, அந்த அவங்களோட குடும்பத்தின் போராட்டத்திற்கு சட்டமன்ற இயக்கம் முழு ஆதரவை தெரிவித்து அதுக்கான ஆதரவை தெரிவிக்கிறேன். திரு மல்லைசக்தி, அவங்களுடைய இறுதி கருத்து. தலைவர் வைகோ அவர்கள் இன்றைக்கு சசி பெருமாளுடைய உடலுக்கு மலரஞ்சலி செலுத்திவிட்டு சொல்லியிருக்கின்ற செய்திதான், சசி பெருமாளுடைய உடற்கூறாய்வு என்பது அங்கு இருக்கின்ற மேஜிஸ்ட்ரேட் அளவிலான அதிகாரிகள் முன்னிலையில் தான் அந்த கூறாய்வு நடைபெற வேண்டும். 2 தரப்பான மருத்துவர்கள் அதில் பங்கேற்க வேண்டும். அதை ஒரு வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையில் இருக்கு. அது அவருடைய மரணம் பற்றியது. அவருடைய இறுதி ஆசையான மதுவிலக்கு பற்றி உங்களுடைய அடுத்த முழு மதுவிலக்கை உடனடியாக கொண்டு வர வேண்டும். இதில் தமிழ்நாடு அரசாங்கம் படிப்படியா என்பதனை காட்டிலும் உடனடியாக இதை மூடிடுவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். இன்னொரு சசி பெருமாள் நமக்கு கிடைக்கப் போவதில்லை. அந்த அற்புதமான மனிதனை, ஒரு போராளியை இன்றைக்கு தமிழகம் இழந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் இளைஞர் எழுச்சி நாள் என்று அறிவித்திருக்கிறார்கள். இளைஞர் எழுச்சி நாள் என்பது முழு மதுவிலக்கை எப்பொழுது அமுல்படுத்துகிறார்களோ அப்பொழுதுதான் அற்புதமான இளைஞர்கள் இந்த நாட்டுக்கு கிடைப்பார்கள். எனவே மதுக்கடைகள் மூடுவது மூலமாகத்தான் இளைஞர் எழுச்சி நாளை கொண்டாடுவதற்கான தகுதியை இந்த அரசு பெறும். சரி, நான் தொடர்ந்து பேசலாம். திரு கௌதம், உங்களுடைய இறுதி கருத்து. அதாவது முக்கியமானது இந்த மது விலக்குங்கிறதுல, படிப்படியான மது விலக்குங்கிறதுல சமரசமே கூடாது. அப்படி சமரசம்னு சொல்றதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படைப்பாளியா, ஒரு தமிழனா ஒரு அயோக்கியத்தனம்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ திருடுறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்க, கொலை செய்கிறவனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்க, பண்புணர்ச்சி கற்பழிக்கிறவனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கன்னு சொல்றது எப்படி வந்து அயோக்கியத்தனமோ அது போல தான். அதனால பன்றி காய்ச்சல் வருது, சிக்கன் குனியா வருது, இப்படி ஒரு கொடூரமான இயற்கை விபத்துகள் வரும்போதெல்லாம் எப்படி போர்க்கால அடிப்படையில் அரசாங்கம் அதை வந்து சரி செய்தோ, அதுபோல 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் தாலி அறுத்ததுக்கு பிறகு, ஒரு உன்னதமான உயிர் சசி பெருமாள் அவர்கள் உயிர் விட்டதுக்கு பிறகு, படுகொலைகளுக்கு பிறகு, இது வந்து மது விலக்கு மட்டும்தான் வந்து ஒரு உண்மையான தீர்வு. அதுவே உங்களுடைய இறுதி கருத்தா எடுத்துக்கிறேன். திரு வேல்முருகன், உங்களோட. என்னை பொறுத்தவரையில் எந்த கடையை மூட வேண்டும் என்று திரு சசி பெருமாள் அவர்கள் இன்றைக்கு அந்த போராட்டத்தை நடத்தி தன் உயிரை தந்திருக்கிறார்களோ அந்த கடை தற்போது தமிழக அரசால் மூடப்படும் என்று ஒரு அறிவிப்பு வந்திருப்பதாக எனக்கு தகவல் இருக்கிறது. ஒன்று.
அது இதை முன்கூட்டியே செய்திருந்தால் அந்த உயிர் இழப்பை நாம் தவிர்த்துக்கலாம் ஒன்று. ஆனால் அவருடைய போராட்டம் கடந்த 10 ஆண்டு காலமாக எந்த கொள்கைக்காக எந்த ஒரு லட்சியத்திற்காக அவர் போராடினாரோ அந்த லட்சியம் அந்த கொள்கை நிறைவேற்றப்பட வேண்டும். பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழ வேண்டும். இன்றைக்கு சிறுமிகள் முதல் கொண்டு கல்லூரி மாணவிகள் முதல் கொண்டு அனைவரும் குடித்துவிட்டு தங்களுடைய எதிர்காலத்தை தொலைப்பதோடு மட்டுமல்லாமல் ஆடை இல்லாமல் அம்மனமாக தமிழ்ச்சி தெரிந்தார்கள் என்கிற அவலம் இந்த நாட்டுடைய பண்பாட்டையும் மிகப்பெரிய ஒரு நாகரிகத்தையும் சீரழிக்கிற செயலாக நான் பார்க்கிறேன். அதனால் கண்டிப்பாக இந்த உயிர் தியாகத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒரு அஞ்சலி செலுத்துவது போல் எப்படி செங்கோடினுடைய உயிர் தியாகத்திற்கு பிறகுதான் எத்தனையோ வழக்கறிஞர்கள் மாணவர்கள் நாங்கள் எல்லாம் போராட்டம் நடத்தினோம், அதற்காக மரண தண்டனை ஒழிப்பு இயக்கம் கூட்டு இயக்கம் நடத்தி பார்த்தோம். அப்போதெல்லாம் கூட எங்களுக்கு அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கவில்லை. ஆனால் செங்கோடி அவர்கள் என் உயிரை தருகிறேன், அந்த 3 அப்பாவிகளை விடுதலை செய்யுங்கள் என்று கோரிக்கைக்கு பிறகுதான் மூவர் தூக்குக்காக முதலமைச்சர் அவர்கள் அமைச்சரவை கூட்டி காலை 8:30 மணி அளவிலே தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறையாக அப்படி தீர்மானத்தை இயற்றி சட்டமன்றத்தில் அறிவித்து தூக்க ரத்து செய்வதற்கான முயற்சிகள் எடுத்தார். உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் அதுக்கு ஆர்வமான தீர்ப்பளித்தது. அதுபோல் இன்றைக்கு சசி பெருமாளுடைய இந்த உயிர் தியாகத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக கனிவோடு பரிசீலனை செய்து பூரண மதுவிலக்கை தன்னுடைய ஆட்சி காலத்திலே அவர் அறிவிக்க வேண்டும். அதுதான் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தாய்மார்களை வாழ வைக்கும் என்பது அதே போல அந்த அலட்சியமாக செயல்பட்ட அரசு அதிகாரிகள் மீது உடனடியாக துறை ரீதியான நடவடிக்கை இந்த அரசு எடுக்க வேண்டும். அதாவது பாலியல் பலாத்காரம் அல்லது இது போன்ற திருட்டு இது போன்ற விஷயங்களோடு மது குடிப்பதை ஒப்பிடுவது என்பது ஒரு பைத்தியகரத்தனமான விஷயம். அந்த அடிப்படையில் விவாதிக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நடைமுறையில் சாத்தியமுள்ள ஒரு மதுவிலக்கை உடனடியாக அரசு படிப்படியாக கொண்டு வர வேண்டும். குறிப்பாக மது தொடர்பான ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்கு பெரிய அயோக்கியதனம் சொல்றப்ப பைத்தியகரத்தனம் சொல்லக்கூடாதா? முக்கியமான பெயரில் தமிழ்நாடு முழுக்க மது அடிமைகள் மறுவாழ்வு மையம் தொடங்கப்பட வேண்டும். அது ஒன்றுதான் முதன்மையாக செய்யப்பட வேண்டிய விஷயம். அத்தனை பேர் குடியிருக்கிறார்கள். வழக்குகளுடைய எண்ணிக்கை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு சாதாரண மனநிலையில் இருக்கக்கூடிய குற்றங்களை விட மது குடித்து விட்டு நடத்தக்கூடிய குற்றங்கள் அதிகம். அந்த டோன்ல கௌதமன் சொல்லல. அதாவது பாலியல் பலாத்காரம் செய்யறது மாதிரி அல்லது திருடுறது மாதிரி மது குடிக்கிறது ஒரு குற்றம். அடிப்படை அறிவே இல்லைங்கிறது அது காட்டுது. என்னை பொறுத்த வரைக்கும் மது ஒரு சமூக தீமையாக மாறுகிற போது, அது ஒரு பக்கம் மனிதர்களுடைய பழக்க வழக்கமாகவும் இருக்கிற போது, நடைமுறையில் அந்த தீமையை எப்படி குறைக்க வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் ஒழிய இவர் சொல்வது போல கொடூரமான குற்றம் என்றெல்லாம் அதை சொல்வதன் மூலமாக மது ஒழிப்பு சாத்தியம் மட்டுமே தான். நந்தினி, இறுதியாக உங்களுடைய கருத்து என்னங்கிறத பதிவு பண்ணலாம். சசி பெருமாளோட இறுதி ஆசை தொடர்ந்து அவர் பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதா அவரோட ஆசை. டாஸ்மாக் மதுக்கடையில மூடுவோம் அப்படிங்கிற கொள்கை, மதுவிலக்கு கொள்கையை தமிழ்நாடு அரசாங்கம் முதல்ல அறிவிக்கணும். டாஸ்மாக் வருமானத்துக்கு வழி இல்லையா? 1.5 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு பட்ஜெட் போடுறாங்க. அதுல எவ்வளவோ கொள்ளையடிக்கிறாங்க. பாலில் கொள்ளையடிக்கிறாங்க, மின்சாரம், போக்குவரத்து, இது மாதிரி எல்லாத்துலேயும் கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையை நிப்பாட்டணும். அவங்க செய்கிற ஊழலை நிப்பாட்டணும். அதுலேயே அது நிப்பாட்டினாலே டாஸ்மாக் வருமானத்துக்கான இதை ஈடுகட்ட முடியும். கிரானைட்டு, தாது மணல் கொள்ளை, இது மாதிரியான கொள்ளைகளை அரசாங்கம் முறைப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய வருமானத்தை முறையாக எடுத்துக்கிட்டாலே அரசாங்கத்துக்கு நிறைய வருமானம் கிடைக்கும். கலாச்சாரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு போலீஸ், காவல்துறையை திறமையான காவல்துறை அதிகாரிகள்கிட்ட மதுவிலக்கு ஒப்படைக்கணும். 90% கலாச்சாரத்தை கட்டுப்படுத்திட முடியும். 10% குடிப்பாங்க. அதே படிப்படியாக குறைச்சிட முடியும். போய் இல்லீகலா குடிச்சுதான் சாவேன் அப்படிங்கிறவங்கள அவங்க 10%க்காக 90% மக்கள் ஜனநாயகத்துல பெரும்பான்மையினர் இது பண்ணக்கூடிய முடிவு தான் செயல்படுத்தணும். மெஜாரிட்டி சொல்றதான் கேட்கணும். மெஜாரிட்டி மக்கள் மதுவிலக்கு தான் வேணும், டாஸ்மாக் கடைகள் வேணாம்னு சொல்றாங்க. அதை அரசாங்கம் அறிவிக்கணும், அதை செயல்படுத்தணும். அது மட்டும் இல்லாம மது அப்படிங்கிறது விற்கிறதே சட்டத்துக்கு விரோதமான ஒரு விஷயம். ஐபிசி 328 படி டாஸ்மாக் மூலமா போதைப் பொருள் விற்கிறது 10 வருஷம் சிறை தண்டனை தரக்கூடிய குற்றம். இப்ப ஆட்சியாளர்கள் இருந்து இங்க டாஸ்மாக் கடையில வேலை பார்க்குற ஊழியர்கள் வரைக்கும் 10 வருஷம் சிறை தண்டனை வழங்கக்கூடிய குற்றவாளிகள் அவங்க. அதனால எந்த வகையில பார்த்தாலும் மது அப்படிங்கிறது டாஸ்மாக் கடை நடத்துறது சட்டப்படியும் சரி நீதிப்படியும் சரி ஒரு தப்பான ஒரு விஷயம். அதனால அரசாங்கம் கண்டிப்பா மதுவிலக்கு தான் எங்களோட கொள்கை அப்படிங்கறது அறிவிச்சு அதை செயல்படுத்தணும். அதான் சசி பெருமாளுக்கு நம்ம செய்யக்கூடிய அவரோட உயிர் தியாகத்துக்கு நம்ம செய்யக்கூடிய இதா இருக்கும். அரசாங்கம் அப்படி அறிவிச்சு மக்கள் எல்லாரும் சேர்ந்து கேட்கணும். திரு தமீம் அன்சாரி, சசி பெருமாளுடைய மரணம் என்பது உண்ணாமலை கடை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அனுமதியின்றி தேவாலயத்திற்கும் பள்ளிகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டாஸ்மாக் கடையை மூடுவதோ அல்லது அந்த இடத்திலிருந்து வேறு இடத்துக்கு மாற்றுவதோ அப்படிங்கிற நடவடிக்கையோட நின்றுவிடக் கூடாது என்றால் உங்களை போன்ற களத்தில் போராடியவர்கள் அடுத்து என்ன செய்ய போறீங்க? ரொம்ப சுருக்கமா.
மனிதநேய மக்கள் கட்சி அது கட்சி தொடங்கப்பட்ட 2009ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக பல்வேறு போராட்ட களங்களில் நாங்கள் மக்கள் மத்தியில் முன்னெடுத்து வருகின்றோம். எங்கள் கட்சியை பொறுத்தவரை பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்பதிலே தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் மது அருந்துபவர்கள் எங்கள் கட்சியில் சேரக்கூடாது என்று சொல்லி நாங்கள் உறுப்பினர் சேர்க்கை நடத்தி வருகிறோம் என்பது நாடறிந்த உண்மை. இப்போது தமிழ்நாட்டில் மதுவுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு பெரிய அளவிலே உருவாகி இருக்கிறது. அது பாராட்டத்தக்கது. அதற்கு ஐயா சசி பெருமாள் போன்றவர்களுடைய உழைப்பும் உன்னதமானது என்பதை இந்த நேரத்திலே நன்றியோடு நான் நினைத்து பார்க்க வேண்டும். முழுநேர குடிகாரர்களை உள்ளடக்கிய கேரளாவுடைய உம்மன்சாண்டி அரசு அங்கு பூரண மதுவிலக்கை அமல்படுத்தியிருக்கிறது. சுற்றுலாவை நம்பியிருக்கக்கூடிய அந்த கேரள மாநிலம் மது விற்பனை மூலமாகத்தான் மிகப்பெரிய ஆதாயங்களை பெற்று வந்தது. ஆனால் அந்த மாநில அரசாங்கம் முதலமைச்சர் உம்மன்சாண்டி அவர்கள் மக்களுடைய ஆரோக்கியத்தை விட வேறு எதுவும் முதன்மையானது இல்லை என்று கருதி அங்கே தைரியமாக பூரண மதுவிலக்கை அமல்படுத்தியிருக்கிறார். இதை தமிழ்நாடு அரசு தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். சரி, 44 ஆண்டுகளில் விஜயதாரணி அந்த சட்டமன்ற உறுப்பினர் உண்ணாமலை கடை பகுதிக்கு உட்பட்ட தற்போது சசி பெருமாள் அது மரணம் நிகழ்ந்த அந்த பகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற அடிப்படையில் உங்கள் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த பிரச்சனை குறித்த அடுத்த கட்ட தாக்கத்தை எடுத்துக்கொண்டு போகிறீர்களா, அல்லது இது ஒரு ஒட்டுமொத்த மாநிலத்தின் பிரச்சனை, இன்னும் சொல்ல போனால் தேசத்தின் பிரச்சனை அப்படிங்கிற அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அமைக்க போறீங்களா? இது குறிப்பாக மதுவிலக்கு என்பது இந்தியாவில் எல்லா இடத்திலும் அமல்படுத்தப்பட வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. இது என்னுடைய விளவங்கோடு தொகுதிக்கு உட்பட்ட இடத்தில் இன்றைக்கு ஐயா சசி பெருமாள் அவர்கள் ஒரு தீபமாக தன் உயிரை நீத்திருக்கிறார்கள். அவர் அந்த போராட்ட களத்திலேயே தன் உயிரை நீத்து அங்கிருந்து அந்த தீயை அவர் தொடங்கி வைத்தார். அங்கிருந்து இந்த தீ பரவி இந்தியாவெங்கும் தமிழகமெங்கும் இது பரவ வேண்டும். ஏனென்றால் இந்தியாவின் பிற பகுதிகளை விட தமிழகத்தில் தான் ஒரு தெருவுக்கு 3 கடை 4 கடை என்று கிராமங்களில் எல்லாம் பல்வேறு கடைகள் திறக்கப்பட்டு மக்கள் சிரமத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள். மலையடி என்ற பகுதியிலும் நாங்கள் சமுதாயப்பட்டு இதற்காக போராடி வருகிறோம். அடி உதையெல்லாம் வாங்கி இருக்கிறோம். எனவே இது குறிப்பாக எல்லா பகுதிகளிலும் பெண்கள் தெருக்களில் போராடி கொண்டிருக்கிறார்கள். இது உணர்வுபூர்வமான ஒரு விஷயமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. எனவே பெண்களின் கோரிக்கையாக ஏன் இந்த தமிழகத்தை ஆளும் பெண் முதலமைச்சர் பெண்களின் கோரிக்கையாகவாவது இது ஏன் ஏற்றுக்கொண்டு மதுவிலக்கை அமல்படுத்தக்கூடாது? ஐயா சசி பெருமாள் அவர்கள் இன்று உயிரை நீத்திருக்கிறார்கள் என்றால் அது ஒரு சாமானிய விஷயம் அல்ல. அவர் தொடர்ந்து போராடிய விஷயம். அது இன்றைக்கு அவர் உயிர் மூச்சையே அடக்கிவிட்டது. அதைதான் நாம் பார்க்க வேண்டும். எனவே தமிழகத்தில் இந்த முதலமைச்சர் செயல்படவில்லை என்றால், இந்த அரசு செயல்படவில்லை என்றால், இதை செயலாக்கத்திற்கு கொண்டு வரக்கூடிய அரசாங்கத்தை இந்த தமிழகத்தின் மக்கள் உருவாக்க வேண்டும். அத்தகைய முதலமைச்சரை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுதான் இந்த தமிழகத்தின் இன்றைய தேவையாக இருக்கிறது. படுகொலை இனப்படுகொலை என்று கூறினார். அதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதை தடுக்க வேண்டும் என்பது இந்த விவாதத்தின் ஊடாக நினைவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம். இதே சசி பெருமாள் போராடக்கூடிய இதே கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த தியாகி சங்கர்லிங்கனார் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இதே ஜூலை மாதத்தில் கடந்த 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக நடத்தியிருக்கிறார். அவரது போராட்டம் என்பது தமிழகத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்றுதான் பலராலும் அறியப்படுகிறது. ஆனால் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்கிற பிரதான கோரிக்கையும் வலியுறுத்தியும் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை இதே ஜூலை மாதத்தில் நிகழ்ந்திருக்கிறார். இது ஒரு இயற்கையாக நிகழ்ந்த ஒரு ஒருங்கிணைப்பாக இருந்தாலும் பூரண மதுவிலக்கு என்கிற கோரிக்கையை வலியுறுத்தக்கூடிய ஆர்வலர்களின் போராட்டத்திற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக மாறியிருக்கிறது. அடுத்த கட்டங்களில் அரசு இதனுடைய சாதகவாதங்களை கருத்தில் கொண்டு மக்களின் கருத்துக்களை அறிந்து முடிவெடுக்கும் என நம்பலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம். மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.